சுவிசேஷம் இவர் ஒரு டீமை பயிற்சி கொடுத்து 7 நாட்களுக்கும் சுவிசேஷ வேலையை செய்து கொண்டு இன்றைக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் போனதான் இந்த மிஷனரியாக நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போன மாதம் போயிருக்க ஒரு நாள் பிஸியான ஒரு அருமையான ஒரு தாசன். அவர் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அந்த பிசினஸையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக விட்டு முழு நேரமாக ஆண்டவருக்காக தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவர் வந்திருக்கிறாங்க. விசேஷமாக அவரோட பேசும்போது நல்ல சுவிசேஷகராக அதுமாதிரி ஆத்மா பாரம் கொண்டவராக இன்றைக்கு விசேஷமாக அவருடைய ஊழியத்திலே பேசுவதற்கு ஒரு விசேஷத்தை வரம் பெற்றவர். அல்லேலூயா. இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாளில் ஆண்டவர் கண்மலை ஊழியத்தின் சார்பாக அருமையான ரகுபத் ஆண்டவர் இந்த அருமையான ட்ரெஸ்ஸுடைய இந்த ஊழியர் கூடுகையிலே நம்ம அனைவரும் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் வின்சென்ட் பால் அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பாராக. ஆமென். அது இருக்கட்டும், அங்கேயே நீங்கள் அங்கே பேசலாம், சும்மா நிற்கிறதுக்கு. பாப்பா ஐயா தமிழரசு ஐயா, டாக்டர் ஐயா வாங்க. தமிழரசு வரலாம். அப்புறம் வேற யாரு? ஜீவானந்த ஐயா இருக்கிறவங்க வந்து ஜீசஸ். ஓகே, தான் எங்களுக்கு மூத்தவர் எல்லாருக்கும் 78 இயர்ஸ். ஸ்தோத்திரம். ஆமென் டிவி ஐயா கடைசியாக கொடுக்குறாங்க, லைவாக போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் இன்றைக்கு வந்தது நல்லது. ஐயாவுடைய செய்தியும் நம்முடைய ஃபெலோஷிப் பேரும் பிரபலமாகுவதற்கு ஒரு வழி வாய்ப்பு இந்த சோசியல் மீடியா. அதற்கு உறுதுணையாய் வந்த அவர்களுக்கு எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஊழியர்களுடைய ஐக்கிய கூடுகையிலே ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான பாஸ்டர் எசேக்கியேல் தாஸ் அவர்களுக்காகவும், இன்னும் இதை நடத்தி தலைமை வகுத்து இருக்கிற அருமையான ஐயா காசி ஐயா அவர்களுக்காக, பாஸ்டர் அல்லேலூயா அவர்களுக்காகவும், இன்னும் செக்ரட்டரி பொருளாளர், இன்னும் முதல்ல மற்ற மூத்த தலைவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த கொண்டு வந்த இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு நல்ல நாள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் நமக்கு நல்ல நாட்களே. ஆமென். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வேளையிலே ஊழியர்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை இந்த நாட்களிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையில பேச வேண்டும். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். கண்மலையிலே நிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். அதனால ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமோடும் சாராளோடும் பேசின ஆண்டவர், இந்த ஆண்டவரை மத்தியான வேளையில் உஷ்ணமான வேளையில் நீர் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, இங்கே நாங்கள் கூடி வந்ததற்கு நீர் ஒரு முகாந்திரத்தை பரலோகம் முன்குறித்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே, தூய ஆவியானவர் தாமே ஆண்டவரே, இந்த கூடாரத்திலே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வரத்தக்கதாக ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுது ஆண்டவரை பலமாய் ஊற்றினது போல இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மத்தியான வேளையிலே நீர் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஒரு மனம் எங்கு உண்டோ ஆண்டவரே கர்த்தாவே, அங்கு பலத்த செய்கைகளையும் கிரியைகளையும் செய்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்தையும் போதிக்கிறவரே, ஆண்டவரே, சத்தியத்தின் காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு விளக்குகிறவரே, சத்தியத்தின் நீதியின் பாதையில் நடத்துகிறவரே, வெல்கம் டு தி ஹோலி ஸ்பிரிட். இந்த மத்தியான வேளையில ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே நிரப்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மத்தியான வேளையிலே ஒவ்வொரு மேலும் தூய ஆவியானவர் தாமே அளவில்லாமல் ஊற்றப்படத்தக்கதாக ஆண்டவரே அக்னியை போல வந்து இப்போதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். லிமா கந்தரப ஷவரரியாந்தர பலமா, லிமா கந்தரபதர பாஷியாந்தர பலமா. நல்ல கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். நல்ல ஆவியானவருக்கு இந்த மத்தியான வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நிறைக்கக்கூடியவர். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர், சகல சத்தியத்தில் நடத்துகிற ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர், பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர், நீதியின் பாதையிலே நடத்துகிற ஆவியானவர் ஆண்டவர் இந்த மத்தியான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படத்தக்கதாக, ஒரு மன ஆவி ஏற்படுத்தத்தக்கதாக, ஒரே தேவனுக்கு, ஒரே பிதாவுக்கு, ஒரே ஆவியானவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனதின் ஆவியானவர் தேசத்திலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அக்கினி போடத்தக்கதாக கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆரம்ப வேளையிலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே இந்த பிரசன்னத்தின் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்கி, அடியானை வெறுமையாக்கி ஆண்டவரே அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நீர் உயரவும் நாங்கள் தாழவும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் உமக்குள்ளே சிறுகவும் எங்களை ஆண்டவரே நீர் நடத்துவீராக. உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தவர். அவருக்கு அல்லேலூயா கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை நாம் இந்த நாட்களிலே நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றவர்களை கர்த்தர் நடத்தின காரியங்களையும் அல்லேலூயா அந்த திருத்துவ தேவனுடைய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழலாட்டமாயிருந்த முற்பிதாக்கள் அதை நிஜத்தின் வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தின்படி நடத்தி அதை செய்து முடித்து நமக்காக பரலோகத்திலே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவும் இந்த கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அதிலும் விசேஷமாக ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை அவருடைய பரிசுத்தவான்களாக, ஊழியக்காரராக, ஊழியக்காரியாக கர்த்தர் அழைத்து முத்திரை போட்டு அனுப்பி இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால நிரப்பி, வாக்கின் வல்லமையினால நிரப்பி, வாக்கு தத்தத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுத்து நிறைவேற்றின ஆண்டவர் உங்களை கொண்டு நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஆமா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. நம்மளை மனிதன் அழைக்கவில்லை, ஒரு ஸ்தாபனம் அழைக்கவில்லை, நம்முடைய முன்னோடிகள் அழைக்கவில்லை. அழைத்தவர் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் இணைந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அதனாலதான் 5 வகையான ஊழியத்தை ஆண்டவர் 5 ஆகமம் என்று சொல்லப்படுகிறது போல அது எவ்வளவு முக்கியமோ நம்முடைய ஊழியத்திலே இந்த 5 விரலும் முக்கியமானது. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை குறிக்கும். அப்ப இது 5ம் இணைந்து செயல்பட்டால் தான் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனால் இந்த 5 விரல் எப்படி ஒற்றுமையாய் இருந்து இந்த சரீரத்துக்கு தலையாகி கிறிஸ்துக்கு உதவியாய் இருக்க முடியுமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசத்துக்கு மாத்திரமல்ல, குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தரிசன திட்டத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்துக்கும் தரிசன தலைவராய் இருக்கிறார். அவரே தலையாய் இருக்கிறார். நீங்களும் நானும் அவயங்களாய் இருக்கிறோம். தலை உயர வேண்டும் என்று சொன்னார், தலை மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னார், தலை இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவயங்கள் சரியான நேரத்திலே ஒன்றோடு ஒன்று இசைவாய் இணைக்கப்பட்டு அது செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே
சகோதரர் சொன்னது போல உலகத்துக்கு இது ஒரு நல்ல நாளா இருக்கும். ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த ஒரு நாள் மாத்திரம்தான் உலகத்துக்கு நல்ல நாளை போல தோன்றும். நாளைக்கு திரும்ப அதே பாவம், சாபம், கட்டுகள், இருளின் காரியங்கள் அப்படியே வந்துடும். ஒரு செயற்கையான ஒரு வெளிச்சம், ஒரு செயற்கையான மத்தாப்பு, ஒரு செயற்கையான புத்தாடை, ஒரு செயற்கையான மகிழ்ச்சி. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்த நாமமானது இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற அவருடைய நாமம் மகத்துவமான நாமம். 24 மணி நேரமும் 365 நாட்களும் அவருடைய வருகை பரியந்தம் நமக்கு வெளிச்சத்தின் நாள், நீதியின் சூரியன் உதிக்கப்படுகிற நாள் உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை ஆண்டவர் அழைக்கிற பொழுது, ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பொழுது 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு வந்திருக்கிறவங்க யாரும் தானா ஏற்பட்ட கூட்டம் அல்ல, கட்டாயப்படுத்தி வர வைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. பரலோகத்தால் முன்குறிக்கப்பட்ட கூட்டம், பரலோகத்தால் முன்குறிக்கப்பட்ட நாள், பரலோகத்தால் முத்திரை போடப்பட்ட மனிதர்கள் நீங்களும் நானும். தாயின் கருவில் உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்க தேவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அல்ல. இந்த இருக்கிறது கூடாரம், இதுல இருக்கிற மின் விளக்குகள், இங்க இருக்கிற கார்பெட், இங்க இருக்கிற அத்தனையும் பரலோகத்தால் டிசைன் பண்ணப்பட்டது. இந்த இடத்திலே, இந்த வருஷத்திலே, இந்த மாதத்திலே, இந்த தேதியிலே, இந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே தேவன் உலாவுகிற நாளுக்காக முன்குறிக்கப்பட்ட நாள் பரலோகத்திலே உண்டானது. இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தி நடத்த முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற ஆபிரகாம் பாருங்க, கல்தேயர் பட்டணத்தில் இதற்கு முன்பாக சிலை வடிக்கிறவனாக அவருடைய தகப்பனாகிய தேராகு பாரம்பரியத்திலிருந்து பலவிதமான சாபத்திலிருந்து இருளில் இருந்தவனை ஆண்டவர் கானானுக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பல நாட்களுக்கு முன்பாக அழைக்கப்படுவதற்கு முன்பாக நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இருளிலே தான் இருந்தோம். ஆண்டவர் நீதிமானை அழைக்கவில்லை, ஆண்டவர் பரிசுத்தவானை அழைக்கவில்லை, ஆண்டவர் பாருங்க ஒரு படித்த மேதை அழைக்கவில்லை, ஆண்டவர் பலமுள்ளவனை அழைக்கவில்லை. மாறாக அதற்கு சம்பந்தமே இல்லாத இருளிலே சிலை வணக்கத்தை வைத்து விக்கிரகங்களை செய்து விற்று அதிலே பிழைப்பு நடத்தி இருளிலே இருந்த அவருடைய தகப்பனாகிய தேராகின் சந்ததியிலே வந்த தேராகனுடைய மகனாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அழைப்பும் அப்படித்தான். நீங்கள் நானும் பரம்பரை கிறிஸ்தவர்கள் இல்லை, மேக்சிமம் 90% அப்படிதான் இருப்போம். அல்லேலூயா. ஒரு 100 வருடம் 150 வருடத்துக்கு முன்பாக போனாலும் நம்முடைய காரியங்கள் வேறு மாதிரியா இருக்கும். ஆனால் ஆபிரகாமை அழைத்தவர் எப்படி உண்மையுள்ளவராயிருந்து, சில நேரத்தில் ஆபிரகாம் உண்மை இல்லாதிருந்த பொழுதும் ஆண்டவர் அவரை சரிபடுத்தி அவர் எந்த கானானுக்கு அழைத்தாரோ அந்த கானானுக்கு கொண்டு போக தேவன் திட்டமுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்ப இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தரிசன தலைவனாயிரு. சகோதரர் பாடும்போது அந்த பாடல்ல தரிசனம் என எல்லாருக்கும் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்தவர்களுக்கு தான், ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் தன்னை தரிசனமாய் வெளிப்படுத்துவார். ஆண்டவருக்கு இந்த பூமியிலே இது உலகத்தின் பிசாசின் கையளிக்கப்பட்டிருக்கிற உலகத்தின் அதிபதியின் கரத்திலே இருக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே நடக்க போகிற வரப்போகிற அழிவுக்கு தப்புவிக்கத்தக்கதாக பல கூட்டங்களை, இனங்களை, மக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லார். இவன் எனக்கு வேண்டும், இவள் எனக்கு வேண்டும், இந்த பட்டணம் எனக்கு வேண்டும், இந்த கிராமம் எனக்கு வேண்டும், இந்த தேசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களுக்கு தன்னை தரிசனமாய் காட்சியளிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆபிரகாம் காலத்துல அதற்கு மேல யாருமே இல்லையா? எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் பரலோகம் தேவன் ஆபிரகாமை செலக்ட் பண்ணுகிறார்.
இப்ப நீங்க இந்த பட்டணத்தில் எடுத்துக்க, இந்த வட்டாரத்தில் எடுத்துக்க, எத்தனையோ சபை இருக்கும், எத்தனையோ ஊழியர்கள் இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல இந்த ஐக்கியத்துக்கு, இந்த கூட்டமைப்புக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார் என்று சொன்னார், இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் இது ஒரு அவசர அழைப்பு, பரலோகம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவசர அழைப்பு, உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல. ஆபிரகாமே, உன்னிடத்தில் நான் பேச வேண்டும், நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி சோதோம் குமாரை அழிப்பதற்கு முன்பாக 10 நீதிமான்கள் இருந்தாலும் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், தன் சிநேகிதனாகிய ஆபிரகாமிடத்தில் பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் பேச வல்லவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000 சபை இருக்கிறது என்று சொல்லப்படுகிற இந்த பட்டணமும் இன்றைக்கும் சோதோம் குமாரா பட்டணமாக இருக்கிறது. 90% ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, ஆபிரகாமை சந்திக்க ஆண்டவர் வருகிற பொழுது ஆபிரகாம் மிகவும் பயந்து நடுங்கி அவருக்கு பலிபீடத்தில் பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு முன் சந்ததிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டது போல, எனக்கு அருமையான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உன்னுடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தம் உன் காதுகளிலே இன்றைக்கு எப்படி தொனிக்கப்படுகிறது? ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஒவ்வொரு முறையும் கீழ்ப்படிந்து 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 தன்னுடைய சொந்த குமாரனையை பலி கொடுக்க ஆபிரகாம் கர்த்தருக்காக இசைவு தெரிவித்தான். அவன் பயந்து நடுங்கினான். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியோ எண்ணப்பட்டது. அப்பேற்பட்ட ஆபிரகாமை தான் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ கானானுக்கு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. யாரெல்லாம் விடணும்? உன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு, உன் ஜாதியை விடு, உன் தேசத்தை விடு, எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. அதே நீங்க எபிரேயர் புத்தகத்துல திரளான சாட்சிகளுடைய காரியங்களில மற்றொரு இடத்துல சொல்லுகிற பொழுது வான் அழைப்பார், ஆனா இந்த இடத்துல போ என்று அழைக்கிறார். ஒரு வீட்டுக்கு வரவங்களை வா என்பு அழைப்பதற்கும் போ என்பு சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்துல கடுமையான குரலில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். வா என்றால் வெல்கம். ஆபிரகாம் சொல்றார், வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் விட வேண்டியதை விடவில்லை. அங்க போக வேண்டிய ஆட்கள் ஆபிரகாம், அவருடைய மனைவி. ஆனால் அதை தவிர்த்து ஆபிரகாம் எந்த தரிசனத்தோடு கானானுக்கு போக வேண்டியவன், காரானூரிலே வந்தவுடனே வேலைக்காரர்கள், தனக்கு தேவையான ஆடு மாடுகள், தனக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்துகள் கிடைத்தவுடனே தரிசனத்தை பெற்றவன் அங்கே தங்கிவிடுகிறான். ஏனென்று சொன்னால் தேராகிய அவருடைய தகப்பன் அதற்கு தடையாயிருக்கிறான். இன்றைக்கு அருமையான ஊழியக்காரனே, அருமையான ஊழியக்காரியை தரிசனத்தில் அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு உன் ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதபடிக்கு எது தடையாயிருக்கிறது? உன் ஊழியத்தில் ஏன் இன்றைக்கு விளைச்சல் இல்லை? உன் பட்டணத்தில் ஏன் ஆத்துமா அறுவடை இல்லை? ஏன் உனக்கு அழைக்கப்பட்ட இடத்தை இன்னும் 5-10 ஆத்துமாக்களை வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமின் வழியை நீ ஆய்ந்து பாருங்கள். ஆண்டவர் தான் அழைத்தார், வா என்கிறார், திரும்ப நீ போ என்று சொல்லுகிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க வாங்க வெல்கம் பண்றது சந்தோஷம். போங்கன்னு சொன்னா இதோட முடிஞ்சு போகுது, நீங்க போகணும் என்ற அர்த்தம். ஏன் கேட்டீங்கன்னா, அவன் ஆண்டவர் ஒரு பஞ்சகாலம் ஏற்படுகிறது ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவன் போகக்கூடாது, எகிப்து தேசத்துக்கு போகிறான். போனது தவறில்ல, ஆனால் அங்கே யாரை மறுமனையாட்டியா மனைவியாக கொல்லக்கூடாதோ ஆகாரை கொண்டதனால, அதனால அவனுக்கு வாக்கு பண்ண ஈசாக்கை அவன் பெறுவதற்கு காத்திராமல், கொடுத்த தரிசனத்துக்கு காத்திராமல் அவன் அவசரப்பட்டு தன் மனைவி நிமித்தமாக அந்த தவறை செய்த ஆபிரகாம், அன்றைக்கு செய்த ஆபிரகாமின் தவறம் இன்றை வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில், இன்றை வரைக்கும் கோத்திர பிதாக்களுக்கும் இஸ்மவேல் சந்ததிக்கும் என்னால் பார்த்தாலும் ஆவியில மாத்திரமல்ல, ஆத்துமாவில மாத்திரமல்ல, சரீரத்தில் மாத்திரமல்ல, உலக பூகோள ரீதியாக சண்டை சச்சரவு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆதாம் பாவம் செய்தான், மரணத்தை மனுக்குலம் பெற்றது. அதே 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அதை உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் தேவனாகியவர் ஆண்டவர் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மரணத்தை ஜெயித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாம் வழியை பின்பற்றுகிறோமா? ஆதாம் வழியை பின்பற்றுகிறோமா? 2ஆம் ஆதாமாகிய நம்முடைய மூத்த சகோதரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியை பின்பற்றுகிறோமா? ஆபிரகாம் ஆசீர்வாதமான பாத்திரம், ஈசாக்கு ஆசீர்வாதமான பாத்திரம், யாக்கோபு ஆசீர்வாதமான பாத்திரம்.
ஆனால் இவர்கள் எல்லாம் நிழலாட்டமானவர்கள். நிஜமான ஒருவர் இருக்கிறார், அதை நிறைவேற்றி முடித்தவர். தன்னுடைய கரங்களினாலே, தன் வாயினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தரிசனத்தில் வெறும் நிழலாகவே இருக்கிறீர்களா, நிஜமா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் இதுதான். ஆபிரகாமே, உன்னை நான் அழைத்தேன், கானானுக்கு போகும்படியாக அழைத்தேன். ஆனால் இன்றைக்கு நீ இருக்கிற காரான் ஊரிலே செட்லான அந்த இடத்துல உனக்கு அங்க என்ன வேலை? இதைத்தான் எலியா கிட்ட கேட்பார் ஆண்டவர். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஆனா உனக்கு இங்க சூறை செடி கீழே என்ன வேலை? இப்ப ஏன் உடைய தரிசனம் அடுத்த லெவலுக்கு போகவில்லை? பாருங்க, 10 மணிக்கு கூடுகை, ஆனா குற்றப்படுத்துவதாக இல்லை. என்னை கர்த்தர் குற்றப்படுத்தினார் என்று நினைத்தால் நீங்கள் அதற்கு ஆண்டவரிடத்தில் கிரயம் செலுத்திதான் ஆக வேண்டும். ஒரு உலக மனிதன் இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தா, ஒரு பிஎம் வந்திருந்தா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ வந்திருந்தா, அடிச்சு பிடிச்சு அரை மணி நேரத்துக்கு முன்பாக வந்து அவருடைய உறவு, அவருடைய ஐக்கியம், அவருடைய முகஸ்துதி, அவருடைய ஏதாவது நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர், அல்லேலூயா, அந்த சராசரங்களை படைத்தவர். சொன்ன நேரத்துக்கு, அவர் குறித்த நேரத்துக்கு, பரலோகம் முன் குறித்த நேரத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பார்க்கிற பொழுது ஒரு கூட்டமே இல்லாது இருக்கிற பொழுது பிதாவுடைய இருதயம் எப்படி வேதனைப்படும் சொல்லுங்க? ஒரு அதிபதிக்கு நீ அப்படி செலுத்துவியா? பலி செலுத்தினா நீ ஒரு அதிபதிக்கு நீ போய் அப்படி சந்திப்பியா? அமெரிக்க தேசத்தில் இருந்த ஜனாதிபதி அவர் ரொம்ப வெற்றியாய் ஆட்சியை நடத்தினார். எப்படி? ஒரு மிக பிரபலமான ஒரு தொழிலதிபர், மிகவும் பிரபலமானவர். அவரால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆட்சிக்கு உறுதுணையாய் இருக்கிறார். ஆபிரகாம் லிங்கம். பாருங்க, அவரை சந்திக்கணும் அப்படின்னு கேட்கிற பொழுது அங்கு உள்ளே அவர் காலை வேளையில செபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பிசினஸ் மேனுக்கு, அந்த செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த அதிகாலையில் என்னை காட்டிலும் யார், இதற்கு முன்பாக யார் என்ன அவரோடு வந்து பேசுவார்கள் என்ற பொழுது அவர் தேவனோடு முழங்கால் படிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை முடித்து வருகிறார். வெளியே ஒருவரும் இல்லை, ஆபிரகாம் லிங்கம் மாத்திரம் வெளியே வருகிறார். ஐயா, இதற்கு முன்பாக உங்களோடு யார் என்னை காட்டிலும் நீங்கள் யாரை சந்தித்தீர்கள்? அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரை நான் சந்திக்காமல் இந்த உலகத்தில் ஒருவரையும் சந்திக்கவில்லை. ஏன் தெரியுமா? இந்த பதவியை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த பட்டத்தை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த அமெரிக்க தேசத்துக்கு ஜனாதிபதியாய் நிறுத்தினவர் ஆண்டவர். அவர் இல்லாம என் நொடியில அவரை சந்திக்காம அது எப்பேற்பட்ட என் ஆட்சியே போனாலும், என் ஜீவனே போனாலும் சரி, நான் ஒருவரையும் சந்திப்பதில்லை. என் லட்சியமாய் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். சுட்டுக் கொல்லப்பட்டார் கடைசி நாட்களிலே. அல்லேலூயா. ஒரு உலக மனிதனுடைய அரசியல் தலைவருக்கு அப்படிப்பட்ட வைராகியம் இருக்கும் என்று சொன்னார். எலியாவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்க எலியாவை காட்டிலும், எலிசாவை காட்டிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஒரு எலியாவாய் இருக்கட்டும், எலிசாவாய் இருக்கட்டும், ஆபிரகாமாய் இருக்கட்டும், ஈசாக்காய் இருக்கட்டும், யாக்கோபாய் இருக்கட்டும், கர்த்தர் தேவன் எஜமான் என்று சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்து பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தகப்பனை கனவீனப்படுத்தக் கூடாது. என்னை கனப்படுத்துகிறவன் நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் படுத்துகிறவன் நான் கனவீனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஒரு மனுஷங்க உலகத்தானுக்கு அந்த பயம் இருக்கிறது. எத்தனையோ கூட்டம் நடக்கிறது. நீங்க கூட்ட ஏற்பாட்டாளருக்காக வர வேண்டாம், பிரசங்கியாருக்காக வர வேண்டாம். என்னோடு பேசுகிறவர் கர்த்தர் என்று சொன்னால் அந்த பயம், அந்த பரிசுத்தம் இருந்தா இந்த அலங்கத்துக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கும் எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய சமூகத்திலே வர முடியும். ஹல்லேலூயா. அல்லாஹ் ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு வசனம் சொல்லுகிற பொழுது 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை நோக்கி 12ஆம் வசனத்தில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, 12ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 2ஆம் வசனத்தில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதே 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிங்க பார்க்கணும். எடுத்தவங்க
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, அல்லேலூயா. இந்த இடத்துல எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. ஒரு உத்தமம் இல்லாத ஒருவரை பார்த்துதான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். நீ முதல் என்ன பண்ணு, ஒழுங்காயிரு. நீ முதல் என்ன பண்ணு, சாட்சியாயிரு. அப்புறம் என்கிட்ட நீ பேசு, எனக்கு சொல்லுன்னு சொல்லி மனித வழக்கமாய் சொல்லுவான். இங்க ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ள சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை ஒருத்தவன் சபிச்சானா உன் நிமித்தம் நான் அவனை சபிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம் திரும்பவும் ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. அப்ப உங்க உத்தமத்துல, என்னுடைய உத்தமத்துல நாம் தேவனிடத்துல எந்த இடத்திலே தவறுகிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டாம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆகார் ஒரு உத்தமம் இல்லாத ஒரு காரியமாயிருந்தது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தேவனுக்கு கொடுக்கிற தனிஜப நேரத்தை காட்டிலும் வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, ட்விட்டர்ல, இன்னும் உலகத்தினுடைய காரியங்களில், கிழவி பேச்சில, வெட்டி பேச்சில, தேவையில்லாத காரியங்களில் தலையிட்டு ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறதை ஆண்டவர் அருவருக்கிறார். காலமும் கரமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நொடிக்கும் இன்றைக்கும் எத்தனையோ கொரோனா வந்தது, எத்தனையோ கொள்ளை நோய் வந்தது, எத்தனையோ செம்மரமாக ஏறி வந்து இந்த தேசத்தை மூழ்கடித்தது, எத்தனையோ விதமான பாடுகள் வந்தது, அவமானம் வந்தது, நிந்தை வந்தது. நம்மை காட்டிலும் பரிசுத்தவான்கள், நம்மை காட்டிலும் பக்தி உள்ளவர்கள் எல்லாம் அநேகர் மரித்து போனார்கள். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாட்களை கடத்துவதற்கல்ல, ஒவ்வொரு நொடிக்கும் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். ஏன் தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக நின்று வார்த்தைகளை வாங்கி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்காக திறப்பில் நிற்க வேண்டிய என்னுடைய ஊழியக்காரர் என்று முத்திரை போடப்பட்ட நீங்கள் நானும் நேரத்தை எப்படி நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் செலுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் கனம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 24 மணி நேரத்தை கணக்கு போட்டா ஜெபம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். அந்தரங்கத்தில் அதிகாலையில் தேடாத ஊழியக்காரர், அட்டூழியக்காரர் எத்தனையோ பேர் இருக்கிறத தேசத்தில் இருக்கிறதை கர்த்தர் அறிவார். நீ அந்தரங்கத்தில் அவரோடு தனித்து பேசலனா வெளியரங்கத்தில் நீ கிரியை செய்ய முடியாது. அந்த கிரியை செய்கிற ஆவி அது ஆண்டவருடைய ஆவி அல்ல, அது பொல்லாத அசுத்த ஆவி. அல்லேலூயா. ஆமா, அதிகாலையில் ஆண்டவரோடு நாம் தனித்திருந்து அதிகமாய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையுள்ள தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். அந்த பரிபூர்ணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உள்ளவர். உண்மையான உன் இருதயத்தில், உண்மை என்று சொன்னால் இயேசு, உள்ளம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம், அதுல நமக்குள்ள உண்மை இருந்தா உள்ளத்துக்குள்ள இயேசு இருப்பார். இயேசு இருந்தா உன் நேரம் செப நேரமா மாறும், உன் நேரம் தரிசன நேரமா மாறும், உன் நேரம் தேசத்துக்காய் திறப்பில நிற்க வைக்கும், உன் நேரம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் என்று கதறுகிறவளாய் நீ மாறுவாய். அல்லேலூயா. உண்மை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்று கிறிஸ்தவர்கள் நம்ம விசுவாசிகளை சொல்லுவோம், பண்டிகை கிறிஸ்தவர்கள், ஞாயிறு கிறிஸ்தவர்கள், அப்புறம் மற்ற பண்டிகை கால விழாக்கால கிறிஸ்தவர்கள் சொல்லி நமக்கு அதை விட கொஞ்சம் அதிகம் போனா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, மீதி 4 நாள்ல கர்த்தர் வந்தா நாம் போதிக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம், விசுவாசிகளுக்கு தான் எல்லாம் அல்ல. முதலாவது ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்கள்ல கூடுமான வரைக்கும் யார் தான் வஞ்சிக்கப்படுவாங்களாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு நாம் ரட்சிப்பை சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்னும் கிருபையின் உபதேசமும் ஆசீர்வாத உபதேசமும் இன்னும் பெருக்கத்தையும் இன்னும் ஆசீர்வாதம் உலகத்துக்கான காரியங்களையும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் தரிசன தலைவனாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. மாறாக பேங்குக்கார மாதிரி, வட்டி கடைக்கார மாதிரி, நீ 1 போட்டா நான் 10 கொடுப்பேன்,
ஆனா கடைசி வரைக்கும் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவரால முடியும். ஏன்னா 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவராலே மாத்திரம் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, என்ன எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. ஏன்னா ஆகாரு ஆண்டவர் நியமிக்கவே இல்லை. வாக்குத்தத்த சந்ததி யாருதான்? ஈசாக்கு. இன்னைக்கு ஐயா ஜோம் பண்ணும்போது பாரத்தோடு பண்ணாங்க. நம்முடைய தலைமுறை என்ன பண்ணல, அடுத்த முறை ஊழியத்துக்கு வரல சொன்னாங்கன்னா, உங்களால போதும், அந்த ஜோல்னா பை, அந்த பழைய அந்த இதெல்லாம் போதும், கிராமத்துல போறது என்ன, நீங்களே கஷ்டப்படுறீங்க, எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்ப எங்க தவறு இருக்குது? எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். நம்ம ஒத்துதான் ஆகணும். நீங்க ஒத்துக்கலன்னா கர்த்தர்ட்ட போய் நீங்க தனியா ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க மனசாட்சி கர்த்தர் உறுத்துவார். நீங்க உங்க பிள்ளை, நம்ம பிள்ளை சொல்லுதுன்னா நிஜம், அவர் சொல்றது 100% நிஜம். நான் பல பட்டணங்களுக்கு போயிருக்கேன், பல மாவட்டத்துக்கு போயிருக்கிறேன், பல ஊழியர் கூடுகையில மாசத்துல 4-3 ஊழியர் கூடுகைகளை சந்திக்கிறேன், பல தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களுக்கு போகிறோம். அல்லேலூயா. ஆனா ஏன் தெரியுமா, இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கிட்டு இருக்கிற ஒரு அந்த தாக்கம் கூட, அந்த பாரம் கூட ஊழிய காலத்துல பெரும்பாலான இடத்துல இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நடந்தா ஊர்வலம், நான் உட்கார்ந்தா மாநாடு, சரியா, நான் பேசினா பிரசங்கம். இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? யார் உங்களுக்கு சொன்னா இதெல்லாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லாத இடத்துல நீ என்ன சொன்னாலும் அது ஊழியம் இல்ல, அது அட்டூழியம். ஆண்டவர் இருந்தா ஒரு பயம், நடுக்கம். ஆரம்பத்தில் ஒரு கூடுகை, இன்னைக்கு நம்ம இங்க பழகிறோமே, நாளைக்கு சபைக்கு ஊழியக்காரர் 10:30 மணிக்கு வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? ஐயாவே 10 மணிக்கு 11 மணிக்கு தான் வராரு, நம்ம லேட்டா போனா என்ன? ஏன் தெரியுமா? பரலோகம் ஒரு நாளை முன்குறித்தா, அந்த நொடிக்கு முன்பாகவே பிதாவுடைய சிங்காசனம் அங்கு போடப்படும். குமாரனாகிய கிறிஸ்து வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் வியாபித்திருப்பார் அந்த இடத்துல. ஒரு அதிபதியை வந்து காக்க நம்மளால வைக்க முடியுமா? அப்ப இது கீழ்ப்படியாமின் ஆவி. இந்த கீழ்ப்படியாமின் ஆவியினாலதான் ஆபிரகாம் நேராக கானானுக்கு போக வேண்டிய ஆபிரகாம் எங்க உள்ளலாம் போயிட்டு, எகிப்துக்குள்ள போயிட்டு, அங்க போயிட்டு கடைசியா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி திராட்சரசமும் அப்பத்தையும் வாங்குகிற பொழுது அவன் கண் திறக்கப்படுகிறது. அவன் வாங்கினா நீங்களும் நானும் கர்த்தர் கொடுக்கிற இடத்துல வைக்க இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறது போல, வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க படிப்புக்கு, உங்க திறமைக்கு, உங்களுடைய வயசுக்கு, உங்களுடைய அனுபவத்துக்கு, உங்களுடைய உலகத்தில் எத்தனை விசுவாசிகள் டாக்டரேட்ல இருக்கிறாங்க, ஐஏஎஸ்ல இருக்கிறாங்க, ஐபிஎஸ்ல இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ல இருக்கிறாங்க, 5-4 வயசு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் சொல்றதுக்கு வெட்கப்படல. நிறைய பேருக்கு நமக்கு நல்லா இங்கிலீஷ் வராது, நல்லா எழுத தெரியாது, ஒரு டாக்டரேட் பட்டம் கிடையாது, ஒரு படிப்பு கிடையாது. பைத்தியமாகி உங்களை என்னை தெரிந்து கொண்டார், பலவீனரான உங்களை என்னை தெரிந்து கொண்டார். முட்டாள்களாக ஒன்றுமில்லாத பைத்தியத்தை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரியுமா? அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமாகி உங்களையும் என்னை தெரிந்து கொண்டார். பலவானை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனராகி உங்களையும் என்னை தெரிந்து கொண்டார். இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ ஊழியர்களுக்கு 10 வியாதி இருக்கிறது, 5 வியாதி இருக்கிறது, எதுவுமே இல்லாத பலசாலியா இருக்கிற சபையில இருக்கிறான், வெளியில இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, அந்த பலவீனத்தை ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த பலன் உன்னை முள்ளாக கொட்டுகிற போட்டா உன் தலை உயர்த்தப்படாது, பெருமை வராது உனக்கு. தேவன் எனக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்று அந்த தெய்வ பயம் வரும் என்று சொல்லி 3ஆம் ஆனவருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பவுல் பதிவு பண்ணுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தரிசனம் அடுத்த கட்டத்துக்கு போகல. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் தானே. ஆண்டவர் இன்றைக்கு எந்த காரியத்துல, கொடுக்கிற காணிக்கையில, கொடுக்கிற தசம பாகத்துல, கொடுக்கிற இன்னும் நடத்துகிற சபையில, இன்னும் நடத்துகிற ஊழியக்காரருடைய காரியத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. ஆகார் அன்னைக்கு அவனுக்கு உத்தமா இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனால் இன்றைக்கு
கொடுக்கிற காணிக்கையில, பண காரியத்துல, தரிசனத்துல, அதை நிறைவேற்ற வேண்டிய காரியத்துல அநேகரை சுவிசேஷங்களை உருவாக்கி பட்டணங்கள் தோறும் கிராமம் தோறும் அனுப்ப வேண்டிய நீங்களும் நானும் அவர்களை சபைக்குள்ளே வைத்து எப்பொழுதும் சபையை நடத்தி கொண்டு அவளை உருவாக்காமல் இருக்கிறமே. ஆண்டவர் சொன்னார்ல, என் பிதாவிடத்தில் நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், போதிச்சுட்டேன், கற்றுக் கொடுத்துட்டேன், இனி உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஒரு விசுவாசியை, இன்றைக்கு அநேக பெரும்பாலான ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் ஊழியர்களுடைய மகனா மகளா இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். அதை எத்தனை பேர் உற்சாகப்படுத்தி தட்டி கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டு ஒரு யோசுவாவை போல கர்த்தரால் எழுப்ப முடியும். அழைப்புக்கு நீங்களும் நானும் பட்டா போட்டு வைக்க முடியாது. இது பிசினஸ் கிடையாது, இது அரசியல் கிடையாது, டாக்டர் மகன் டாக்டர் ஆகணும் கிடையாது, இது வியாபாரம் கிடையாது. என் பிள்ளை அடுத்து என் தொழிலுக்கு வரணும் இல்ல, பரலோகம் முன்குறிக்கணும், பரலோகத்திலிருந்து சீட்டு விழணும். எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தினுடைய சால்வை எலிசாவின் மேல விழுந்தது போல அந்த ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். அடுத்தவன் சந்ததி வரல, யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பரலோக திட்டம் பண்ணா அந்த தேசத்தை, மலைநாட்டு தேசத்தை யோசுவால தான் சுதந்திரிக்க முடியும். ஏலியின் பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், பிரதான ஆசாரியன். ஆனா அவனுக்கு அழைத்து ஜீவியத்தில் அவன் உண்மையா இல்லாம தன் பிள்ளைகளை சரியான வளர்ப்பிலே வளர்க்காததுனால அவர்கள் எப்படி செத்து போனார்கள், மாண்டு போனார்கள். இவன் எப்படி அவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியனாய் இருந்த பொழுதும், சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ஆசாரியனாய் இருந்த பொழுதும் பாருங்க, அவன் எப்படி அந்த செய்தியை கேட்ட பொழுது ஏன் பெட்டி பிடிக்கப்பட்டது, அதை கேட்ட உடனே அவன் மல்லாக்க விழுந்து மரித்து போகிறதை பார்க்கிறோம். ஏன்? அன்னைக்கே சொன்னார், உன் பிள்ளைங்கெல்லாம் பலி செலுத்தி வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்றான், அந்த கறியை எடுத்து கொண்டு போய் இது பண்றான், வர பெண் பிள்ளைகளை மோசமான நிலையில் நடத்துறான், உன் பிள்ளைய கவனின்னு சொன்னார். ஏலி அந்த பிள்ளைகள் மேல இருந்த மாம்ச ரத்த பாசம் அவனை தடுத்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கே ஏலி தன் பிள்ளைகளை கடிந்து கொண்டு பிரம்பை எடுத்து கையாடி அவனுக்கு போதிக்க வேண்டிய வழியிலே போதித்து நடத்தி இருந்தால் அவங்கள் முதிர் வயது வரைக்கும் கனி தந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகளின் சமாதானத்தினை காண்பாய். இந்த வாக்கு கொடுத்தவர் நம்மூர் முதலமைச்சர் கிடையாது, நம்மூர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, வார்டு கவுன்சிலர் கிடையாது, நம்ம ஊழியக்காரன் கிடையாது, வானத்தின் பூமி அதிகாரத்தினுடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் படைத்தவர். அவர் கொடுத்த வாக்கையா, வாக்கில ஒரு வார்த்தையின் உருவாகிலும் மாறாது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம், அதுவும் ஒரு ஊழியக்காரனா எப்படி அவருக்கு உலகத்துக்கு நடுவா நிக்க வைக்கிறானா, எப்பேற்பட்ட பாக்கியங்க. இன்னும் அதை விட ஒருபடி போனா உங்களையும் என்னையும் மனவாட்டி சபையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் மனவாளன், நாம் மனவாட்டிகள், மனவாட்டி சபையாய் தேர்ந்தெடுத்துக்கிறார். பரிசம் போட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். நமக்கு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அங்க என்ன சொல்றாரு, நீ மனவாட்டிகளை எனக்காக உன்னை போல உருவாக்குன்னு சொல்லி நம்மை உருவாக்கின ஆண்டவர் அவர் சாயலிலே மனவாளன் ஏக்கத்தோடு இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்? மணப்பெண்ணா போய் கல்யாணத்தில் நிக்கணும். ஏன்னா மணப்பெண்ல தவறுன கல்யாணம் ஏராளமான உண்டு. அடுத்தவனை இழுத்துட்டு ஓடுன அநேக ஸ்திரீகள் உண்டு, கணவன் உண்டு. அப்படித்தான் ஊழியத்தில் பணம் வருகிற பொழுது கள்ள வழியாய் புறம்பான வழியாய் போய் தரிசனத்தை தொலைத்தவர்கள் உண்டு. மனவாட்டி மனவர வரைக்கும் வந்த பெண்ணு எப்படி மறைவான காரியங்கள்ல திருட்டு தண்ணீரை குடிக்க ஓடி விழுந்து தன் வாழ்க்கையை இழந்து போகிறது. அருமையான ஊழியக்காரனை அழைக்கப்பட்ட அழைப்பிலே தரிசனத்திலே நீ நிலைத்திராவிட்டால் மணப்பெண் அங்கே தவறுகிறது போல நீ தவற வாய்ப்பு உண்டு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிரு, சர்வ ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இது கடைசி காலம், இது கடைசி நொடி. யார்கிட்ட யார் வாயிலிருந்து வரணும்? உங்க வாயிலிருந்து என் வாயில. அதான் ஆண்டவர் நீங்களும் நானும் எங்க போனாலும் அலைமோதி மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல நம்ம கிட்ட மோதிக்கிட்டே இருப்பார். மனிதர்கள் மூலமாய் பேசுவார், காகத்து மூலமாய் பேசுவார், கடைத்தெருவுல போற அந்நியர்கள் மூலமாய் பேசுவார், அவருடைய இயற்கை சிசிப்பு மூலமாய் பேசுவார், அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய் பேசுவார். இது கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம். இது எக்காலம் முதுகிற நாளும் கடைசி நாள். இது எப்படி இருக்கும் என்று அந்த ரகசியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம்.
அப்ப அறிந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த அறிவிப்பை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. நல்லா சொல்லுகிறது, சுவிசேஷம் இன்மேல் விழுந்த கடமை மாத்திரம் அல்ல, கடனாளியா இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீ கடங்காரன்றான். என் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவருக்கு நீங்களும் நானும் கடங்காரர்கள். கடமை என்பது மாத்திரம் அல்ல, கடங்காரங்க இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். கடங்காரங்க. உலகத்தில் அரசியல்வாதி, உலகத்தில் அதிகாரத்தில் உள்ள நம்ம பேரை வச்சு கடன் வாங்கி அவன் சாப்பிட்டு இந்த உலகத்தோடு அழிந்து போயிடுவான். ஆண்டவர் செயலிலே காண்பித்தவர். அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மனவாட்டியாக, அவருடைய ராஜ்யத்துக்கு, அந்த கல்யாண விருந்துக்கு போகிற வரைக்கும் சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவனே. ஆமா, நான் நேற்று வரைக்கும் 1,00,000 ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினையா. இந்தியா ஃபுல்லா போனேன், 10 சபையை கட்டினேன், 1000 கூட்டத்தை நடத்தினேன். ஒரே ஒரு வார்த்தை மத்தியில சொல்ற மாதிரி சொல்லுவார், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. ஏன் சாமி? தீபாவளி பார்க்காம, பொங்கல் பார்க்காம, கருநாள் பெருநாள் பார்க்காம, மழை வானம் தூவானம் பார்க்காம, நடுராத்திரி பார்க்காம, ஜாமக்காரன் ஜபம் வச்சு, காலை ஜபம் வச்சு, இருட்டு ஜபம் வச்சு, என்னென்ன ஜபம்லாம் வச்சனே. யாருக்காக வச்ச? எனக்காக வச்ச. எனக்காக வச்சா என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ நான் அங்கே இருப்பேன். எனக்காக வச்சா அவன் என்ன இடத்துல கேட்டு கேட்டு செய்வான். என்ன தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். கேட்டு 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 செயல்படுகிற தாவீது. மோசே தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவன். ஏன்னா அவர் வீடு அந்த ஆலயம் மாத்திரமல்ல, அவர் கொடுத்த ஊழியம் அந்த வீட்டுக்கு அவனை அதிகாரியாய் வைத்தார், ஆசாரியனாய் வைத்தார், நடத்துகிற தலைவனாய் வைத்தார். மோசே அவர் வீட்டிலே, அவர் கொடுத்த அந்த பாளையத்திலே அந்த ஜனங்களை நடத்துகிறதுல எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனே, ஆண்டவர் உன்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உன்னை கானானுக்கு அழைத்தால் நீ ஏன் காரனோடிக்கு போற? ஆண்டவர் உன்னை எங்க அழைத்தாரு அங்க போ. உனக்கு எந்த இடத்தை வைத்தாரு, எந்த தரிசனத்தை வைத்தாரு, எந்த வழியை வைத்தாரு? சொன்னார் இல்ல, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாய் இருக்கிறேன். வளர்ந்து வருகிற பொழுது கொஞ்சம் பணம் வந்துட்டு, புகழ் வந்துட்டு, பேர் வந்துட்டா பணமே வழி. அப்புறம் நான் சொல்றதுதான் சத்தியம், நான் போறதுதான் பாதை, நான் சொல்றதுதான் வார்த்தை. என் சொல்லுக்கு ஐயா சொல்லிட்டாருன்னா ஒண்ணு இல்ல, ஐயா இங்கேதான் இருக்கணும். பையா கூட இருந்த பையா மேல வந்துருவாரு. ஐயாவை காணா அக்கிரமம் பண்ணி ஆண்டவடி சித்தம் இல்லாமல் நம்ம எந்த ஊழியத்தை செய்தாலும் ஐயா போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு சின்ன சாமுவேல், ஒரு பெரிய ஏலி. இந்த ஒரு உப்புமை போதும். பால் மறந்த குழந்தை, வார்த்தையை வாங்கி கொடுக்கிற ஒரு ஆசாரியன், சின்ன பையன். எப்பா என்ன நடக்கும் போது சொல்லுப்பா, ஒளிச்சிராத. ஏன்? எதனால? ஏலிக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அதுவரைக்கும் ஆதாமோடு ஏவாளோடும் ஆண்டவர் எப்பொழுது சந்தோஷமாய் உலாவுகிறார், எப்பொழுது அவர் கட்டளையை மீறி, அவருடைய எச்சரிக்கை மீறி, அவருடைய கீழ்ப்படிதலுக்கு மீறி பழத்தை சாட்ட பொழுது, அப்பொழுது அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அதுவரைக்கும் நீங்க பாருங்க, எப்பொழுதுமே ஆண்டவர் ஆதாமை ஏவாளின் கூட்டுக்கிட்டுலாம் வரமாட்டாரு. வருவாரு, சம்பாஷிப்பாரு, பேசுவாரு, பரலோகத்துக்கு போயிடுவார். அவங்களுக்கு எல்லாமே காட்சி பொருளா இல்ல, எல்லாமே நிதர்சனமா இந்த இடத்துல வைத்தார். உலகத்தில் நாம் அனுபவித்த எல்லா திரவைகளை, எல்லா ஆசீர்வாதத்தையும் அங்க வைத்திருந்தார். நம்ம ஒரு பார்க்கனா எல்லாருக்கும் பொது பார்க்க இருக்கும். அவங்க 2 பேருக்கு அவ்வளவு பெரிய தோட்டத்தை உருவாக்கினார். அதில் இல்லாத கனிமரங்களே கிடையாது. ஆனால் எப்ப அந்த கீழ்ப்படியாமை அவனுக்குள்ள வந்ததோ, எப்பொழுது அந்த பழத்தை சாட்டானோ, அப்பொழுதே அவனை விட்டு மகிமை கடந்து போனது, மகிமை விட்டு விலகினது. அடுத்த நாள் ஆண்டவர் வருகிறார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். இதே ஆண்டவரை சந்தித்த ஆதாம் ஏவாள் தான் இந்த நாட்களில ஏன் ஆண்டவர் கேட்டார் தெரியுமா? பாவத்தை ஒரு மனுஷன் பார்த்துட்டானா அவன் பக்கத்தில் இருந்து கர்த்தர் பார்வையை திருப்பி விடுவார். கீழ்ப்படியாமை என்ற பாவத்துக்குள்ளே அவர்கள் விற்று போட்டார்கள்.
தேவனுடைய முகத்திலிருந்து அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். பாவமும் கீழ்ப்படியாமை என்ற பாவம், எந்த பாவம் இருந்தாலும் கர்த்தருடைய முகத்தை மறைத்து போட்டுவிடும். அதனாலதான் இப்ப அந்த தோட்டத்துக்கு வராரு. அவங்க இருக்கிற இடம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் தெரியுமா? அவர் பாவத்தை அறியாத பரிசுத்த கண்ணர். அதற்கு முன்ன பார்த்த ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் தன்னுடைய சிருஷ்டிப்பிலே தன்னுடைய சாயலிலே உருவாக்கி தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற இவர்கள் ஒரு தன்னை போல மிகுந்த திரளான ஆட்களை உருவாக்குவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தருணம். ஆனால் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் எப்பொழுது, ஆனா அந்த வசனத்துல வரும், ஏன்னா எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, டைம் நெருங்கி கொண்டிருக்கிறது, அதனால சொல்றேன். நீங்க அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாகலையே நிறைய பேர் கேட்கறது, அது சரீரத்துக்கான சாவல்ல, ஆத்துமாவில ஆவியிலே செத்து போனார்கள். இன்றைக்கு தரிசனம் உன்னை முன்னோக்கி நடத்தி செல்லவில்லை. ஆண்டவர் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்பாக இவ்வளவு ஆத்துமாக்களை கொடுத்தார். இவ்வளவு ஒரு தரிசனத்தோடு இந்த பட்டணத்திலிருந்து வந்தேன். நான் ஆரம்ப நாட்கள்ல எனக்கு அப்படி விஷன் வரும், அப்படி வெளிப்பாடு வரும், அத்தனை அற்புதம் நடந்தது, அத்தனை ஆத்துமா பாரம் இருந்தது. நாளுக்கு நாள் என்னுடைய காரியம் குறைந்து கொண்டே வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இழந்து போன அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எங்கே அதை இழந்தீர்கள்? அதுக்கடுத்து உங்க தோட்டத்தை விட்டு என்ன பண்றாங்க? விரட்டப்படுகிறார்கள். ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், நிறுத்தினாலும் ஓடுற மாதிரி தெரியும். 2 நிமிஷம் கழிச்சாதான் ஃபேன் நின்று போச்சுன்னு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய அழைப்பில அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே விழித்திருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர். நம்ம அதை பயன்படுத்தினாதான், நம்ம கடைபிடித்தாதான் எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல ரெட்டிப்பா இருந்தது போல உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் உங்கள் விசுவாசிகள் மேல, உடன் ஊழியக்காரர் மேல, நீங்க போகிற பட்டணத்தின் மேல, நீங்கள் போகிற கிராமத்தின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவார். இல்லைன்னா கிரி இல்லாத ஜபம் செத்ததுதான். எவ்வளவுதான் கொட்டடிச்சு எவ்வளவுதான் சத்தத்தை உயர்த்தி பார்த்து ஜெபம் பண்ணாலும் அது வானத்தை பார்த்து ஆகாயத்தை பார்த்து சிலம்பம் பண்ணுகிற கதைத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால கடைசியாக ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் வாங்குகிற பொழுது அவன் கண் திறக்கப்பட்ட பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வானத்து மன்னாவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமாதானமான ஜீவ தண்ணீர், அவருடைய சரீரமாக ரத்தமாய் நாம் கொடுக்கப்படுகிற அல்லேலூயா அந்த ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசம், அவருடைய வார்த்தையாக இருக்கிற அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வாங்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். ஏன் தெரியுமா? அப்பமும் திராட்சரசம் இல்லைன்னா எந்த இடத்துல நம்மளால உயிர் வாழவே முடியாது. அது நமக்கு கொடுத்த விசேஷித்தமான கிருபை. ஒரு நாள் நீ தேவ சமூகத்தில் போகலன்னா உனக்கு உயிர் போன மாதிரி இருக்கணும், எதையோ இழந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய ஆவியில, நம்முடைய வழிநடத்தல, நம்முடைய தரிசனத்துல ஏதோ ஒரு சம்திங் ராங். ஆனா ஐயா சொன்ன மாதிரி நிறைய கூட்டத்துக்கெல்லாம் போவோம், நிறைய மீட்டிங்லாம் நடக்கும், எல்லா ஸ்டார்லாம் மின்னும். இதெல்லாம் இன்னைக்கு தீபாவளி வெடிக்கிற பட்டாசு மத்தாப்பு போல இருக்குமே தவிர திரும்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லாம் குப்பையாக தான் இருக்கும். நீங்களும் நானும் குப்பைகள் அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுவிட்ட பவுல் யாருக்காக? கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக விட்டது போல நீங்களும் நானும் குப்பைக்குரியவர்கள் அல்ல. குப்பைகளை களைந்து பரலோகத்துக்கு இவர்களை கொண்டு செல்லுகிற பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு பணம் பெரிய மதிப்பு, உங்களுக்கு எனக்கு அது காகிதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பண ஆசை தான் என்ன 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 காரியமா இருக்குது, எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் அங்கங்க போய் வந்தாலும் கடைசியில சொன்ன இடத்துக்கு போயிட்டார். ஈசாக் என்ற ஒரு தேவ மனிதனை பார்க்கிற பொழுது அதனாலதான் அவருடைய விசுவாசத்தை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். ஆபிரகாம் என்று வருகிற பொழுது மிகவும் பயபக்திக்குரியவர். ஈசாக்கை போல ஒரே மனைவியோட வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டில், சரிங்களா? அதுவும் அதிகமா நம்ம சொல்லுகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு தான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்பாவுக்கு 2, தாத்தாவுக்கு பேரனுக்கு 2. சாரி, மன்னிக்கணும், 4. ஸ்தோத்திரம், 4. அல்லேலூயா. ஆனா முன்னே இல்லாம பின்னே இல்லாம நடுவுல உங்களை எனக்கு ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? முன்ன ஆபிரகாம் ஆதாமா இருந்திருக்கலாம், பின்னால இருக்கிற யாக்கோபுடைய காரியம் எத்தனை திருடனா இருந்திருக்கலாம். நடுவுல எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? ஈசாக்குரிய அபிஷேகத்துக்காகத்தான் கர்த்தர் உங்களை எண்ணி வைத்திருக்கிறார். வானத்துக்கு பூமிக்கு நடுவாக நீ வார்த்தை வாங்கி கொடுத்தார், கர்த்தர் உன்னை ஈசாக்காய் பயன்படுத்துவார். ஈசாக்கு துறவு வெட்டின இடத்திலெல்லாம் ஆண்டவர் நீரூற்றை கொடுத்தது போல உன்னிலே ஜீவ தண்ணீர் புறப்பட கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்? அல்லேலூயா. இப்ப ஈசாக்குடைய காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க பார்க்கும். 26:3 வாசிங்க, இல்லைன்னா 26:3 வாசிங்க. ஆசீர்வதிப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க, அப்படி வாசிங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 26:3 வாசிங்க சிஸ்டர். போனான். ஆசீர்வதிப்பேன், தந்து நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. போதும். பாருங்க, ஆதியாகமம் 26 ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. ஆபிரகாம் நாட்களில் எப்படி பஞ்சம் உண்டானதோ ஈசாக்கு நாட்களிலும் அந்த பஞ்சம் வருகிறது, யாக்கோபு நாட்களிலும் வருகிறது, யோசேப்பின் நாட்களிலும் வருகிறது. அப்ப பூமி இருக்கிற வரைக்கும், வானம் இருக்கிற வரைக்கும் பஞ்சகாலம் இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம நாட்களில் இருக்கிற பஞ்சம் என்ன? நம்ம நாட்டில் இருக்கிற பஞ்சம் என்ன சொல்லுங்க பாப்போம். நம்ம நாட்கள்ல நம்ம ஊழியம் செய்கிற நாட்கள்ல இருக்கிற பஞ்சம் என்ன? ஆமா, வேதம் கிடைக்காத, அல்லேலூயா, வசனத்துக்கான பஞ்சம். அல்லேலூயா. ஏன்னா நிறைய எழுப்புதல் மீட்டிங் நடக்குது, நிறைய கூடுகை நடக்குது, நிறைய யூடியூப்ல நிறைய காரியம் இருக்கிறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற முறைப்படி, கடைசி கால வார்த்தையின்படி, கடைசி கால அழைப்புக்காக, கடைசி கால வருகைக்கு குறித்து எச்சரிக்கிற வார்த்தை இன்றைக்கு தேசத்திலே தேவனுடைய மனிதரிடத்திலே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அன்னைக்கு கிரியை செய்ய நினைப்போம், ஆவியானவர் இந்த பூலோகத்தில் இந்த பூமியில இருக்க மாட்டார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். அன்றைக்கு பிதாவாகிய தேவன் இருக்க மாட்டார். ஏன்னா அந்த கிறிஸ்துவின் காலமாய் இருக்கும். அந்த நாட்களில் நீ மரணத்தை தேடி ஓடினாலும் மரணம் உனக்கு விலகுமே தவிர மரணம் உன்னை ஆண்டு கொள்ளாது. இரத்த சாட்சியாய் நீ மரிக்க நினைத்தாலும் அன்றைக்கு உனக்கு அது எதிர்படாது. ஆமென். ஆனால் தான் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிற அந்த ராக்காலத்தினுடைய நொடியிலே இருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இயேசு கிறிஸ்து வேத பட்டியலாய் சொல்லப்படுகிறது. அந்த 7 நாள் கணக்குப்படி 7000 வருஷமும், இயேசு கிறிஸ்து அதற்கடுத்து வந்த காலங்களா ஒரு 10,000 வருடம் பூமி சிருஷ்டிப்பதாக ஒரு கணக்கு சொல்லுகிறது. அது தவறோ சரியோ அடுத்தது. ஆனால் அப்பொழுது அறிவித்த ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையினுடைய கடைசி நொடியில் இருக்கிறோம். நம்முடைய நாட்களிலே நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஈசாக்கின் காலத்துல ஒரு பஞ்சம் வருகிறது. அப்ப அந்த ஈசாக்கும் பஞ்சத்துக்காக ஆண்டவர் அதனாலதான் சொல்றான். ஏன் தெரியுமா? உங்க அப்பா ஆபிரகாம் போய் நான் போக கூடாத இடத்துக்கு உங்க அம்மா பேச்ச கேட்டு அன்னைக்கு ஒரு ஆகாரம் கொண்டு வந்ததுனால உன்னை கொண்டு வர்றதுக்கு பெரும்பாடா போச்சு. அதனால நீ எகிப்துக்கு திரும்பி போகாத. இன்றைக்கு தரிசனம் பெற்ற ஊழியக்காரர்களே, தரிசனம் பெற்ற ஊழியக்காரியே, கர்த்தர் உனக்கு அழைத்த அழைப்பில நீ முன்னேற வேண்டுமே தவிர மீண்டும் எகிப்துக்கு போக கூடாது. உனக்கு ஆகார பஞ்சம் உண்டாகலாம், சரீர பஞ்சம் உண்டாகலாம், இன்னும் உலகத்தினுடைய எந்த பஞ்சம் வரும், ஆனாலும்
காலத்திலும் எப்படி ஆண்டவர் ரூத்தை போஷித்தாரோ, நகோமியை போஷித்தாரோ, அப்படி சந்ததியிலே ஆண்டவருடைய காரியங்கள் வெளிப்படும்படியாக செய்தாரோ. பஞ்சகாலம் இருந்தாலும், பட்டினி இருந்தாலும், பசி இருந்தாலும், நிர்வாணம் இருந்தாலும், கொள்ளை நோய் இருந்தாலும், ஏன் பூமி எதிர்ச்சியே இருந்தாலும், வாக்கு பண்ணின தெய்வம் உண்மை உள்ளவராய் இருப்பதனால வானம் பூமி ஒழிந்து போனாலும் அந்த நாட்களில் உன்னுடைய காலத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறலாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேறு ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கியாது கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஈசாக்கே பஞ்சகாலம் வந்த பொழுது அவனுக்கு எச்சரிக்கிறார், நீ திரும்ப நீ என்ன பண்ணாத, உங்க அப்பா மாதிரி போகாம நீ இங்கேயே இரு. அப்ப நீ விட்டு வந்த எகிப்து நீ எங்கே இருந்து ஆபிரகாமை கொண்டு வந்தாரோ, அப்ப உன்னை தரிசனத்தில் உங்கள் ஆண்டவர் எங்கிருந்து அழைத்து வந்தாரோ, திரும்பவும் உன் நாட்களுக்குள்ள பஞ்சம் வரும், தரிசனத்துல பஞ்சம் வரும், ஆத்மாவில பஞ்சம் வரும், வருமானத்துல பஞ்சம் வரும், உன் பிள்ளைகளுடைய காரியத்துல பஞ்சம் வரும், உனக்குரிய தரிசன காரியங்கள்ல வரும். நீ என்ன பண்ணாத, அங்க இங்க தேடி ஓடாத, எகிப்தை தேடி ஓடாத, என் சமூகத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை அபிஷேகித்தவர், நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல நான் உன்னை ஆயத்தம் எடுத்திருக்கிறேன். அதனால அழைத்தவர்கிட்ட தான் அழைப்பை பற்றி கேட்கணும். மற்றவங்கிட்ட உறுதிப்படுத்தலாம், தவறு கிடையாது. முற்பிதாக்கிட்ட உறுதிப்படுத்தலாம், நம்ம நடத்துவரில் உறுதிப்படுத்தலாம். அழைத்தவர்கிட்ட தான் என் அழைப்பினுடைய அடுத்த நோக்கம் என்ன ஆண்டவரே, என் அழைப்பினுடைய அடுத்த எல்லை எந்த ஆண்டவரே, என் அழைப்பில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன ஆண்டவரே, யார்கிட்ட கேட்கணும்? அழைத்தவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை வந்தா எடுத்த உடனே யார் யார்ட்டெல்லாம் கேட்க கூடாது அங்கெல்லாம் கேட்டுட்டு கடைசியா வர்றதுதான் ஆண்டவர்கிட்ட. ஆனா உண்மையான ஒரு பரிசுத்தமான அழைப்பில நிலைத்து நிற்கிறவர்கள், அழைப்பை மாத்திரமே ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை என்று நம்புகிறவர்கள், அழைப்பை மாத்திரம் தெரிந்து கொண்டு அந்த அழைப்பில் நிலைத்திருப்பார்கள். நான் செத்தாலும் சாகுறேன், எனக்கு ஆண்டவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணுவேன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த தேசம் என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ, உங்களுக்கும் எனக்கும் என்ன அழைப்பை கொடுத்தாரோ அதுல நீ நிலைத்திரு. உலகத்தை பார்த்து, மற்றவளை பார்த்து, புளிய பார்த்து நீ என்ன பண்ணிக்காத, பூனை சூடு போட்டுக்க வேண்டாம். உனக்கு எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் எதிலே அழைத்திருக்கிறாரோ அதுல நிலைத்திரு. பாருங்க, உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு அதை அப்படியே செவிமெடுத்தான், ஆண்டவருக்காக காத்து கொண்டு வந்தான். நீங்க அடுத்த அத்தியாயத்துல தொடர்ந்து நீங்க படித்து வரும்போது தெரியும். அதுக்கடுத்து அவன் துறவு தோண்டுகிற காரியம் தெரியும். துறவையெல்லாம் அபிலேக்கினுடைய ஆட்கள் என்ன பண்றாங்க, தூத்து போட்டுறாங்க. தூத்து போட்ட உடனே என்ன ஆகுது, அவன் கோபப்பட்டு 1, 2, 3 இப்படிப்பட்ட காரியங்கள் தூத்து போடப்படுகிற பொழுது அவன் ஒன்றுமே இல்லை. அவனுடைய ஆட்களுக்கும் அவர்களுக்கும் சில நேரத்தில் வாக்குவாதம் இருக்கிறது. ஏற்கனவே ஆபிரகாமும் லோத்துக்கும் ஆட்களுக்கு வாக்குவாதம் உண்டானது போல இங்கே ஈசாக்குக்கும் அபிமெலேக்குடைய ஆட்களுக்கும் சில நேரத்தில் வாக்குவாதம் வருகிறது. ஆனால் கடைசியாக ஈசாக்கோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் கவனமாய் கேட்டு அதில் நின்ற பொழுது அந்த இடத்துல அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவடி துறவை வெட்டினான், வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் பழுகும்படிக்கு உண்டாக்கினார். என்ன, ரெகபோத் அவனுக்கு உண்டாச்சு. ஏசாக்கு சித்தனா ஒழிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பகையும் அந்த நெருக்கமும் அவனுக்கு என்னாச்சு, ஒழிந்து போனது. ஏன்னா அடுத்தது பார்த்துட்டான், நம்ம முறுமுறுத்தா வாக்குவாதம் பண்ணா நமக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு தெரியும். நீங்க மோசே நாட்கள்ல பாருங்க, சத்துருக்களை அவன் கையை தூக்கி ஆறும் ஊரோனும் தூக்கி பிடிக்கிற பொழுது சத்துருக்களை மோசே மடங்கடித்தார். ஆனால் முறுமுறுத்த பொழுது சத்துருக்களோ பின்னிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கினார்கள். உங்களுடைய ஊழியத்துல, என்னுடைய ஊழியத்துல முறுமுறுப்போடு ஊழியம் செய்தா, கசப்போடு ஊழியம் செய்தா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ரகசியத்தை யார் கற்றிருந்தா, ஈசாக்கு கற்றிருந்தார். அதனாலதான் அதை அவர் செய்யவே இல்லை. அடுத்தது அவர் தோண்டின துறவுகள் எல்லாம் அந்த நீரூற்று என்ன பண்ணுச்சு, பழுகி பெருகிச்சு. அதே அந்நிய ராஜா வந்து சொன்னா, ஐயா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார்,
ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அந்நிய ஜன ராஜா உன்னோடு வருவான். யெசபேலுக்கு முன்பாக நீ நிக்கணுமே தவிர யெசபேலை நோக்கி நீ போக கூடாது. எலியாவை போல நிக்கணுமே தவிர வருகிற எலெக்ஷன்ல இங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தரி கை நீட்டி பரிதானம் வாங்க கூடாது, கள்ள பணம் வாங்க கூடாது. உன் சபைக்கு அதை செஞ்சு தரேன், உன் ஊழியத்துக்கு இதை செஞ்சு தரேன்னு சொன்னா அது பாவமான திருட்டு தண்ணீர், அது சாபமான தண்ணீர். எல்லா அரசியல்வாதியும் இப்ப எலெக்ஷன் வரும், இந்த 6 மாதத்துல உங்களை தேடி வருவாங்க. நீங்க எலியாவை போல நிக்கணும். உங்களை தேடி யெசபேல் வரணுமே தவிர ஒரு நாள் அரசியல்வாதிய அதிகாரத்தில் உள்ளவ உலகத்தினுடைய உலக அதிபதிக்கு நீங்க போக கூடாது. நீங்க எலியாவா இருந்தா உங்களை தேடி அவன் வருவான். நீ ஈசாக்குடி அபிஷேகம் மேல இருந்ததுன்னா அவன் உன்னை தேடி வருவான். தேவன் உன்னோடு இருக்கிறார் ஐயா, நீ எனக்கு ஜெபம் பண்ணு. கொடுத்தா கூட வேண்டாம், ஆண்டவருக்கு உண்மையா நீ செய்ய பாரு. தாவீதை போல கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களை தேடி வரணும். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு போல நீங்களும் நானும் பயபக்திக்குரியவராய் இருந்து உண்மையாய் இருந்து உத்தமமாய் இருந்தா கர்த்தர் பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவார். ஏவனும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் சிதறடிக்கிற தேவன், யுத்தத்திலே வல்லவராய் இருக்கிறவர், யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறவர், ராணுவங்களின் தேவனாய் இருக்கிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஒரு நாளும் ஒரு மனுஷன் கையில, ஒரு அதிபதியின் கையில, ஒரு மதவாதி கையில, ஒரு அதிகாரத்தில் உள்ள கையில நம்ம விற்று போட மாட்டார். ஏன் தெரியுமா? ஜீவனை கொடுத்து அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ரத்தத்தையே கொடுத்துட்டாரு, உயிரையே கொடுத்துட்டாரு. அப்புறம் மத்ததெல்லாம் வர்றதுக்கு நமக்கு என்ன பெரிய காரியம்? உயிரை கொடுத்துட்டா மத்தது நமக்கு எப்ப வராது? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உயிரையே கொடுத்த தேவன் மத்ததெல்லாம் அவர் காலடியில பொன்னும் வெள்ளியுமாய் கிடக்கிறது. நம்ம போய் சொன்னா ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாம் சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம், கண் பார்க்கிற பூமி எல்லாம் தருவேன் தருவேன் தருவேன். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கடைசியாக முடிவு தருவாயில யாக்கோபை குறித்து என்ற ஒரு தேவ மனிதரை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே யாக்கோபுடைய புஸ்தகத்துல, ஆதியாகம புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 15 வாசிங்க பார்க்கும். எடுத்தவங்க சீக்கிரமா அந்த வசனத்தை காத்து பண்ணுவேன், செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று விழித்த போது வானத்தின் வாசல் என்று சொன்னார். யாக்கோபுடைய காரியம் நமக்கு எல்லாம் தெரியும். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாக என்ன பண்ணது? ஒருவேளை பைத்தங்குழுக்காக அவனும் வித்து போட்டான், இவனும் அதை வஞ்சகமாய் எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் தகப்பனை ஏமாற்றி திருடி கொண்டான். அல்லேலூயா. இங்க என்னென்னலாம் பண்ணானோ இங்க அவன் பண்ணது 10 மடங்கு. லாபான்ல போய் 8 மடங்கா 80 மடங்கா விலை கொடுத்துட்டான். போதுண்டாப்பா, ஒரு அண்ணனை ஏமாத்ததுக்கு இந்த லாபான் நம்மளை எத்தனை மடங்கு. அல்லேலூயா. அப்ப ஊழியத்துல நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அல்லேலூயா. ஏன்னா தரிசனம் தந்தவரை தரிசனத்தில் நிலைத்து நின்று தரிசனத்துக்கு சொந்தக்காரராகிய தரிசன தலைவராய் இருக்கிற ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கிற பொழுது ஒரு யாக்கோபையும் கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. நீங்க அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது அக்கறைப்படுத்துவார் யாக்கோபு. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கும். 13 பாருங்க. சோத்திரம் 30ஆம் அதிகாரம் 32 வாசிங்க பார்க்கும். 32 1 2 3 வாசிங்க பார்க்கும். எடுத்து வாசிங்க. பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அவளை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி பெயரிட்டான். தங்கியிருந்தான். 22 வாசிங்க. வாசிங்க சிஸ்டர். 22 வாசிங்க. ராத்திரியில எழுந்து மனைவிகளையும் பணிவிடக்காரர்களையும் குமாரரையும் கூட்டிக் கொண்டு வாசிங்க. ஆற்றங்கரை கடக்க பண்ணி
தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். விடியுமளவும் போராடி தொட்டார். உம்மை போக விடேன் என்றார். ஆமே என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபு அங்க கேட்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு. யாரு? அவருடைய தகப்பனார் ஈசா கேட்கிறார், நீ யாரப்பா அப்படின்னு கேட்கும்போது ஏசான்னு அங்க பொய் சொல்ல முடிகிறது. துணிகரமா என்ன பண்றான்? பொய் சொல்றான். அவன் அழைப்பை பெறல அது வரைக்கும். அல்லேலூயா. தாயினால டைரக்ஷன் பண்ணப்படுறான், எப்படி எப்படிலாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதை. அல்லேலூயா. வந்து லாபான் இடத்துல எல்லாம் வட்டி முதலுமா கொடுத்து திரும்ப எல்லாவற்றையும் சபதரித்து ஒரு கோலும் தடியுமாக வந்த யாக்கோபு இப்ப 2 பரிவார கூட்டத்தோட திரும்ப ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண எந்த தேசம் திரும்ப அங்க போகிறான். அல்லேலூயா. நம்ம கூட ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பட்டணத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒரு ரொம்ப மோசமான நிலையில வந்திருப்போம். ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நான் போனால் என் சொந்த ஊருக்கு ஒரு நல்ல கார் பங்க வசதியோடு தான் போகணும். நான் போகும்போது என்னை பார்க்குறவங்க அப்படி நல்லா பார்க்கணும்னு நினைப்போம். இது உலக காரியம். ஊழியத்தில் கூட என்னென்னா, என் ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஒரு பெரிய தரிசனத்தில் நிறைய காரியம் இருக்கும். பாருங்க, சேஷ புத்திர வாக்கியத்தையும் பறித்து கொண்டவன், அவருடைய ஆசீர்வாதத்தையும் திருடி கொண்டவன் இப்பொழுது தன் மாமன் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். அங்கே விலை கொடுக்கிறான். அங்கே எல்லாவற்றையும் அவன் என்னென்ன செஞ்சானோ அதை எல்லாவற்றையும் என்ன பண்றான்? அதுக்கு அவன் செஞ்சதுக்கு பலனை பெற்றுக் கொள்ளுகிறான். விதைத்ததை அறுவடை செஞ்சுட்டான். இப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பில் சரியாய் ஓட்டத்தை நேர்த்தியாய் போகிற பொழுது ஆண்டவர் விளைக்கரை நமக்காக செலுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் தரிசனத்தில் அவருடைய வாழ்க்கையில வார்த்தையில சரியாய் கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கையில் நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை விளைக்கரையை செலுத்துகிறார். ஆனா மாறாக நாம் அதற்கு யாக்கோபை போல இருந்திருக்கிறோம். சிலர் இன்னைக்கு ஊழியத்தில் அப்படி இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார், நீ இன்றைக்கு யாக்கோபை போல இருக்கிறார். இப்ப கொண்டு வந்துட்டு என்ன பண்றான்? அக்கறைப்படுத்துகிறான். அக்கறைப்படுத்தி தன் சபதரித்த 4 மனைவிகள், பிள்ளைகள், ஒட்டகம் எல்லா ஆசீர்வாதங்களையும் அக்கறைப்படுத்திட்டு தனித்திருந்து போய் ஆண்டவரிடத்துல சாயந்தரம் 6 மணி, என்ன அந்த சரித்திரம் சொல்லுகிறத பார்த்தா அப்படிதான் இருக்குது. மாலை 6 மணிக்கு போனவன் அதிகாலை வரைக்கும், அதிகாலை நேரம் வரைக்கும் ஆண்டவரோடு போராடுறான். அந்த ஒரு 10 மணி நேரம் அவன் என்ன ஜெபம் பண்ணி இருப்பான்? யோசிச்சு பாருங்க. தான் நினைச்சதெல்லாம், தான் என்னென்ன செஞ்சானோ அத்தனையும் ஆண்டவர் அவனை கழுவி அவனா அறிக்கை பண்றான். அவனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அவன் சொல்லி கடைசியில அவன் வாயின் வார்த்தை ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் போகணும். ஆபிரகாம் இது யாக்கோபை ஆசீர்வதிக்க தேவ தூதன் அங்க வரல. அவனுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு பார்க்கிறார். அந்த சூழ்நிலையில அவன் அதிகமாய் போராடுகிறான். ஆனால் என்ன சொல், நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன் என்றார். சரி, நான் போகணும், அடுத்த காரியம் இருக்குதுன்னு சொல்றாரு, விட மாட்டேங்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, அங்க ஈசாக்கு கேட்கிறாருல்ல, உன் பேர் என்னன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? ஏசான்னு சொன்னாரு. அங்க கேட்டவன் மனிதன், இங்க கேட்டவர் ஆண்டவர். அவன் எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும் மனிதத்துல மறைத்துக் கொள்ளலாம், மனிதனிடத்துல பொய் சொல்லலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்துல அந்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் முகத்தை பார்க்கிற பொழுது அவனால பொய் சொல்ல முடியல. என் பேர் யாக்கோபு ஆண்டவரே. நீ யாக்கோபா இருந்தா உன்னை எப்படிப்பா நான் ஆசீர்வதிக்க முடியும்? யாக்கோபுனா எத்தன், திருடன், ஏமாற்றுக்காரன், அண்ணன் சொத்தை பிடுங்கினவன், ஆசீர்வாதத்தை பிடுங்கினவன். இப்ப நீ இதெல்லாம் பிடுங்கிட்டு வந்து நீ போய் நடத்துகிற ஆத்மாவுக்கு, சபை விசுவாசிகளுக்கு இந்த கையோட போய் நீ ஆசீர்வதித்தா அவனும் யாக்கோபு மாதிரி தான் இருப்பான்.
ஆமாவா இல்லையா? அப்ப இஸ்ரவேலாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் என்று நான் பெயர் வைத்துக் கொள்வதனால எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அப்படி என்று சொன்னால், அவன் போராட்டத்தை, அவன் மனம் உடைந்ததை, அவன் மன்னிப்பு கேட்டதை, ஒப்பு கொடுத்ததை, அவன் அழுகுரலை கேட்ட ஆண்டவர், அவனுடைய அர்ப்பணிப்பை பார்த்த ஆண்டவர், நீ யாக்கோபுனா உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, இஸ்ரவேல் என்று ஆண்டவரே பெயரிட்டார். அவங்க அப்பாவுக்கு பிறந்தது, ஆபிரகாமுக்கு பிறந்தது ஒரு பிள்ளை, ஈசாக்குக்கு பிறந்தது 2 பிள்ளை. இந்த இஸ்ரவேலுக்கு பிறந்தது எத்தனை பிள்ளை? 12 பிள்ளை. நீங்களும் நானும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இருக்கிற ஒரு ஆகாரம், ஒரு நெல் அல்ல. பாருங்க, விவசாயிங்க நெல் விதைப்பாங்க. விதைச்சாங்கன்னா விதை நெல்லை தனியா பிரிப்பாங்க, விளைந்த நெல்லை தனியா பிரிப்பாங்க. அவங்களுக்கு ரகம் தெரியும். இந்த விளைந்த நெல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான், ஆகாரத்துக்கு உண்டாகும். விதை நெல்லை எடுத்து வச்சு அதை ஒரு இதுல போட்டு அதை என்னென்ன பண்ணணுமோ சரி பண்ணி வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது விதை நெல், இதை சரியாய் நம்ம பயன்படுத்தணும், அந்த காலத்தில் போய் விதைக்க வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற வருகிற ஊழியக்காரனாயிருந்தால், இல்ல விசுவாசியாயிருந்தா, நீங்களும் நானும் விளைஞ்ச நெல்லாதான் இருப்போம். ஆண்டவர் உங்களை அப்படி வைக்கல, விதை நெல்லாய், விதை கோதுமை மணியாய் வைத்திருக்கிறார். அந்த விதையானதுதான் 30, 60, 100 பலன் கொடுக்கிற விதை நெல்லாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நீ விதை நெல்லாய் இருந்தால், பல பட்டணங்களிலே சுவிசேஷம் உன்மேல விதைக்கப்பட வேண்டும். உன் மூலமாய், உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள் மூலமாய், ஆத்துமாக்கள் மூலமாய், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், வீதிகள் தோறும் வருகிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்தும், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்தும் ஆண்டவர் விதைக்கும்படியாகத்தான் வார்த்தையை வாயிலே வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே வார்த்தையின் ஆவியானவர், உண்மையுள்ள ஆவியானவர், வார்த்தை வல்லமையா இருக்கிற ஆவியானவர் விதைக்கிற விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆண்டவர்கிட்ட நாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவருக்கு நேராக பார்த்து, ஆண்டவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்த அழைப்பிலே நீங்கள் அல்லேலூயா, இன்றைக்கு உன்னுடைய அழைப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமை போல விசுவாசத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஈசாக்கை போல பரிசுத்தத்திலே, பயபக்தியிலே எப்படி இருக்கிறீர்கள்? யாக்கோபை போல ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நீ எந்த இடத்தில் இருக்கிறார்? ஆபிரகாமை போல தவறி இருந்தாயா? ஆண்டவர் ஆபிரகாமை பேசினது போல உன்னோடு பேசியிருந்தார். ஆண்டவரே, அந்த வழியிலே போகாதபடிக்கு என் பாதையை செவ்வை பண்ணும், என் வார்த்தை ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கோணலானவர்களை செவ்வையாக மாற்றுவேன் என்று சொன்னீரே. தடைகளை தாண்டி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஆவியானவர்தாமே இந்த நேரத்தில் அந்த அபிஷேகத்துடைய வல்லமையின் ஆவியானவர் உங்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவர் வாய்களை திறந்து, ஆவியானவரே என்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுத்த அழைப்பில் நான் நிலைத்து நிற்க, உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நீர் அழைத்த அழைப்பில் ஆண்டவரே நான் ஆண்டவரை தொடர்ந்து செல்ல என்னை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆபிரகாமை போல நான் தடுமாறுகிறேன். ஆபிரகாமை போல ஆண்டவரை அழைத்த கானானுக்கு என்னால போக முடியாதபடிக்கு நான் தடுமாறுகிறேன். சில நேரம் ஸ்தம்பித்து நிற்கிறேன், என்னால முடியல. நீ ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறியா? ஆண்டவர் இந்த நாளில் இதோ உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனல் ஆண்டவர் எந்திரமா அல்லேலூயா. இந்த நாட்களில் உன் நாவை ஆண்டவர் அக்னிமயமான நாவுகளாய், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வார்த்தைகளாய், உன் கண்களை தரிசன கண்களை உடையவர்களாய் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். அருமையான தேவ மனிதர்களே, தேவனுடைய தாசனே, தேவனுடைய ஊழியக்காரியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கடைசி நாட்களில் என்னுடைய ஊழியக்காரி மேலும் என் ஊழியக்கார மேலும் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஈசாக்குரிய பயபக்தியோடு கர்த்தர் உன்னோடு நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஈசாக்குரிய உன்னுடைய துறவுகள் உன்னுடைய ஊழியத்தில் தூத்து போடப்பட்டதா ஆண்டவர் சொல்லுகிறார். தூத்து போடப்பட்ட அமிலேக்கன், தூத்து போடப்பட்ட துறவுகள் நீ மீண்டும் தோன்றுகிற பொழுது, இதோ புது தூத்து போடுகிற பொழுது அந்த தூரிலிருந்து ஆண்டவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். இதுவரைக்கும் உன்னுடைய ஊழியத்தில் ஆண்டவரால் அல்லேலூயா நீ வந்த ஊழியத்தில் கொண்டு வந்த கிராம பட்டணத்தில் உன் தரிசனத்தில் நான் எவ்வளவோ விதைத்திருக்கிறேன், எவ்வளவோ கிணறை தோண்டி இருக்கிறேன், ஆனாலும் ஊற்றை சத்துருக்கள் தூத்து போட்டார் என்று சொல்லுகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதை திறக்கவும், அதை அடைத்ததை திறக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த பொக்கிஷங்களை ஆத்துமாக்களை புதையலாய் தருகிற ஆண்டவர் இன்றைக்கு தூத்தப்பட்ட உன் தூத்துகளை
எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தவும், இன்றைக்கு அந்த தூற்றுகள் எல்லாம் அடைப்புகளை எடுக்கவும் ஆண்டவர் உன்னோடு அபிஷேகத்துடைய மகிமை உனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்றானது போகிறதெல்லாம் ஆரோக்கியமும் செழிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் சத்தியத்தை பிரசங்கிக்கவும் கர்த்தர் உன்னில் இருதயத்திலே சமாதான ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யாக்கோபை போல நீ போராடி இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே நான் எவ்வளவோ ஆண்டவரே எத்தனையோ வருஷம் கடந்து வந்த பாதைகளை பார்க்கிறேன் ஆண்டவரே, ஒரு பெருக்கம் இல்லை. நீ யாக்கோபை போல உன் வாழ்க்கை வந்தது. ஒருவேளை உன் தனிப்பட்ட சகோதரனா இருக்கலாம், இல்ல அடுத்த ஊழியக்காரனுடைய காரியத்தை நீ அவதரிக்க இருக்கலாம். ஒருவேளை நான் தரிசனத்துல நீ அங்குமங்கு ஓடி இருக்கலாம். உலகத்துக்கும் ஊழியத்துக்கும் நீ வித்தியாசம் பார்க்காம ரெண்டையும் ஒன்னா போட்டு இழுத்து கொண்டு நீ செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து யாக்கோபு போனா இஸ்ரவேல் பிறப்பான். இஸ்ரவேல் என்ற நாமத்திலே 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை யாக்கோபே இன்றைக்கு நின்றிருக்கிற யாக்கோபே, உன்னை யாக்கோபு நிமித்தம் எத்தனை நிமித்தம் என்ற பொல்லாத காரியங்களை நீ ஆண்டவரை விட்டு விலக உன்னால முடியாது. ஆண்டவரால முடியும், மனிதனால முடியாதது, ஊழியக்காரனால முடியாதது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே முடியும். ஆண்டவரை நீ ஒப்புக் கொடுக்கிறியா? நான் யாக்கோபு போல என் தரிசனம் முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, யாக்கோபு போல ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் முடிந்துவிடக்கூடாது ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்குமே. எனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், என் அருமையான தேவ ஊழியனே, ஊழியக்காரியே, கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிற பொழுது ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தான். ஸ்தேவானை பரலோகம் நின்று வரவேற்றது என்று சொன்னார் ஆண்டவர். அந்த ஸ்தேவானை காட்டிலும் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக, ஊழியக்காரனாக, மனவாட்டியாக வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் இஸ்ரவேல் மேல் இருந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் தேவனே எனக்கு நீ கொடுப்பீர் என்று சொன்னார். ஜாதிகள் எல்லா ஜனங்களும், எல்லா ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு என்று சொன்னாரே. எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா இனங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஜீவியம் உள்ள ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யூதேயா, சமாரியா, உலகத்தின் கரையாந்த வரைக்கும் கொண்டு போக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதோ நீ ஆசீர்வதிக்கிறவனை ஆபிரகாமே நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். அவர் வானம் பூமி ஒழிந்து போனால் அவர் வார்த்தை மாறுவதில்லை. இன்றைக்கு நீ சத்துருவை சபித்தா சத்துரு சபிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்தா உன் கரங்கள் வைக்கப்படுகிற களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். நீ மெரிக்கிற எல்லைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ மெரிக்கிற பட்டணங்களை கர்த்தர் கொடுப்பார். நீ பார்க்கிற நேஷன் ஜாதிகளை கர்த்தர் உனக்குள்ள கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஆவியில பெற்றெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த நீதிமானாக ஒரு யவன சந்ததிகளை பெற்றெடுக்கிற தாவீது சொன்ன அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை 12 கோத்திர பிதாக்கள் ஆண்டவரை பெற்றெடுத்து ஆண்டவரை 12 வாசல் வழியாக ஆண்டவரே எருசலேமுக்குள்ள நுழைவது போல இதோ எங்கள் பட்டணத்துக்குள்ள, எங்கள் ஊழியத்துக்குள்ள 12 விதமான வாசல்களை உருவாக்கி ஆண்டவரே எல்லா சாதி மக்களையும் சபைக்குள்ளே கொண்டு வர, பட்டணத்துக்குள்ளே கொண்டு வர, தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர அந்த அபிஷேகம் எனக்கு நீ தருவீராக. Shabala kantarabala, Rimakatarabashi Rimakatarabarabara, Likandarabashi Nihandarabara, என்னை பின்பற்றுகிற என்னை காட்டில் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்குள்ள பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர். நீ ஆண்டவரை ஒரு நாள் சந்திக்கிற பொழுது இது வந்து பூமியில உனக்கு ஆத்துமாவை கொடுத்தேனே, சபையை கொடுத்தேனே, நல்ல மனைவியை கொடுத்தேனே, நல்ல பிள்ளைகளை கொடுத்தேனே, நல்ல ஜீவியத்தை கொடுத்தேனே, நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்தேனே, உனக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன், உனக்காக நான் ஜீவனையை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது என் அருமையான தேவ ஜனமே, அருமையான ஊழியக்காரியே, அருமையான ஊழியக்காரனே, நீ அவரிடத்தை என்ன சொல்லுவாய்? தேசத்தை பாரு, ஆண்டவருடைய தேசத்தை பாரு. 146 கோடி மக்கள், 10% கூட ரட்சிக்கப்படாமல் கண் முன்னாலே சத்துருக்கள் வளைந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார். தேசம் பாழாய் கிடக்கிறது. பாரம் இல்லையா? ஒரு பாரம் இல்லையா? 10 ஆத்மாவோடு நீ 20 ஆத்மாவோடு 50 ஆத்மாவோடு திருப்தி ஆகி விடுகிறாய். நான் பாய்ந்த கரங்களை பார், என் கண்களை பார் மகன். தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்த உன்னை தலைக்கு மூளை கல்லாய் பயன்படுத்தி
இதோ என் வேலை உண்மை உத்தமாய் செய்வாய் என்று சொல்லி நீ உண்மை இல்லாத நிலைமையில உன்னை நம்பி கொடுத்த இந்த காரியத்தை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, தேசம் பாழாய் கிடக்கிறது, பட்டணம் அழிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆபிரகாம் சிநேகிதன் தேவை. இன்றைக்கு நான் இறங்கி கிரியை செய்கிறேன். ஆபிரகாமே, என் சிநேகிதனே, உன் வேண்டுதலின் பிரகாரம் அவன் கேட்டு கேட்டு 10 நீதிமான் இருந்தாலும் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு நீதிமானாக கண்டெடுத்திருக்கிறார். உனக்குள்ள நீதிமானுடைய சந்ததி விளங்கும். தேசத்துக்காய் திறப்பில் நிற்கக்கூடிய நெகேமியாவை கர்த்தர் உன்னை பார்க்கும்படியாக, ஆபிரகாமை போல திறப்பில் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் பேச வருகிற பொழுது உலகத்துக்கான காரியத்தையும் ஊழியத்துக்கான தரிசனத்தையும் இன்னும் உன்னுடைய காரியங்களை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாயே. ஆபிரகாமே, நான் என்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமை விட்டு நான் யாரிடத்திலே பேசுவேன்? என்னுடைய நெகேமியாவை இல்லாமல் அலங்கத்தை எப்படி கட்டி பிடிக்க முடியும்? பட்டணம் பாழாய் கிடக்கிறது, தேசம் பாழாய் கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள். நீங்களும் நானும் பேசாததுனாலதான், சுவிசேஷத்தை பேசாததுனாலதான், கண்மலையை பார்த்து பேசாததுனாலதான் ஒரு நடிகனால 41 செத்து சுண்ணாம்பா இருக்கிறார். 41 ஆத்துமாக்களுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்களும் நானும் பேசாததுனாலதான் அரசியல்வாதி திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வராதபடிக்கு மயக்கி வஞ்சித்து ஏமாற்றி அவருடைய ஆசையை தூண்டி அவர்களை பாதாளத்துக்கு கொண்டு போகிற அவன் பேசுகிறான். என் மகனே, என் மகளே, என் தீர்க்கதரிசியே, என் ஊழியக்காரனே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேனே. என் ஊழியக்காரி மேலே, என் ஊழியக்கார மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பிடிக்க வேண்டிய பட்டணம் வெகு தூரம். இதோ யோசுவாவே, எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, இதோ பட்டணம் உனக்கு முன்பாக இருக்கிறது. யோசுவாவே, இதோ மலை தேசம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பட்டணம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பட்டணம் தேசம் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறது. 146 கோடி மக்கள் உன் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ எதை நோக்கி ஓடுகிறாய்? நீ எதை தரிசனம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக உன்னை நான் அழைத்தேன்? எதற்காக என் ஜீவனை கொடுத்தேன்? எதற்காக என் அதிகாரத்தை கொடுத்தேன்? எதற்காக நான் உங்களை என்னுடைய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக முத்திரை போட்டிருக்கிறேன்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி, நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் நான். என் சத்தத்தை கேட்கிறாயா? என் சத்தம் எனக்கு கேட்கிறதா? என் சத்தம் எனக்கு கேட்கிறதா? தேசத்தை ஒரு விஷயம், எத்தனை கூட்டம், எத்தனை கூட்டம், எத்தனை எழுப்புதல் ஜெபம், எத்தனை விதமான காரியம் இருந்து, ஆனால் அதைவிட 1000 மடங்கு பாதாள வாசல் திறக்கப்பட்டு அகோரமாய் பட்டணத்திலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நித்திரப்பிலே நிற்கிற ஆபிரகாமாய் மாற வேண்டும். ஆத்துமாக்களுக்காக நல்ல மேய்ப்பனாய் இருந்து ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பனாய் என்னை போல நீ மாற வேண்டும். தானியேலை போல தரிசனங்களை பெற்ற தலைவனாய் நீ மாற வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, இதோ இந்த அபிஷேகத்தை ஆண்டவரே நாவிலே வைத்து, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தையும், வெளிப்பாட்டின் அபிஷேகத்தையும், மன்றாட்டு அபிஷேகத்தையும், ஆண்டவரே ஆத்துமாய் குறித்த விண்ணப்பத்தின் ஆசீர்வாத அபிஷேகத்தையும், ஆத்துமாக்களை திறப்பில் இருக்கிற நெகேமியாவுடைய காரியங்களையும், ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற யோவானை போல, ஆண்டவரே வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் ஒவ்வொரு சத்தம் பிரகாசிக்கத்தக்கதாக எக்கால முழக்கம் இவர்கள் வாயிலே, ஆண்டவரே கடைசி நாட்களிலே அது துணிக்கப்படும்படியாக கர்த்தர் இன்றைக்கு வல்லமையாய் பயன்படுத்துவீராக. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரப்பட்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரர்களாக நம்முடைய தோட்டத்தின் பணியாளர்களாக கர்த்தாவே, எங்களை நாளை இணைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரே, இந்த தேசத்தை குறித்து கர்த்தாவே, ஊழியர்களோடு கர்த்தாவே, உங்களுடைய சபையை குறித்து ஆண்டவரே, உங்களுடைய மக்களை குறித்து கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பாலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் கேட்கிற மாத்தின் ராதபடி கர்த்தாவே, கேட்ட காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறது உதவி செய்வதாக கேட்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இது ஆண்டவரே முன்னெடுத்த எல்லா புதிய ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரங்களோடு கூட நடத்த வேண்டும் என்று ரட்சகர் மீட்பராகிய இயேசு மூலமாக ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ஏலியா இந்த பிறந்த நாள் திருமண நாள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. 4 பேர் எழுதி கொடுத்துருங்க. முன்னாடி வந்து உங்களுக்காக பிஷப் ஐயா ஜெபம் பண்ண போகிறார். திருமண நாள், பிறந்த நாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் எழுதலாம் வேண்டாம். யாரும் பேர் பாரு. இந்த மாசத்துல போ. யார பேர் நோட் எடுத்துமா பிரச்சனை? 5 பேர் நிக்கறாங்க. நானும் 14ஆம் தேதி போயிடுச்சு, பரவாயில்லையா? 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி. நீங்க யாரு? நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. சரி, அவங்க உங்க 2 பேர் எப்பவுமே பேரை கொடுத்துட்டு வந்துடணும். இப்போ யார் பேரு? உங்க பேரு? உங்க பேரு கொடுத்தாச்சா? வானதி இருக்குது, 4 பேர் இருக்குது. அவங்க பேர் எழுதி கவல் தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவர்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் தான். இந்தப்பா, நீங்க கொடுத்துருங்க, கொடுங்க. சரியாக்குதா எல்லாருக்கும்? இல்லை அதுதானா? 3 5 ஐயாவுக்கு ஒன்று கொடுத்துறாப்பா. பரவாயில்ல, சரியா இருக்கு. ஒரு ஜெபம் பண்ணிடலாம், ஒரு ஜெபம் பண்ணலாம். ஐயா நீங்கள் எதுனா ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு. அருமையான எங்கள் ஆண்டவரே, நீதிமொழிகள் 27:19 சொல்கிறது, மனுஷனுடைய முகத்தை தண்ணீரிலே பார்க்கும் பொழுது எப்படி ஒத்து போகிறதோ அப்படியே மனுஷர்களுடைய இருதயத்துக்கு இருதயம் ஒத்து போகும். அருமையான இந்த திருமண நாளை என் தேவன் நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தபடியாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். பிளாஸ்டிக் தரையில கவர் போட்டு வைக்கிறார். உங்களை விசேஷமான ஊழியக்காரர்களாக விசேஷமான ஊழியக்கார் முகாமிலே அருமையான அன்பு நண்பர் ஆரோன் காசி அவர்கள் அவர் செய்கிற வேலையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். வயது முதிர்ந்தவர்களுக்கு அவார்டு, பிறந்த நாள், திருமண நாள், இப்படி அநேக ஊழியத்திலே வந்த நாள், இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமாக அவர் விசேஷமாக செய்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய இந்த நாளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை பெருக ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெருகவே பெருக கோடா கோடியாய் பெருகி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அருமையான இந்த நல்ல ஆண்டவர் விசேஷமாக இன்றைக்கு கேட்கப்பட்ட சத்தியங்களே, அபூபக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது காலம் தாமதமானாலும் நிறைவேறும், காத்து பொய் சொல்லாது. எத்தனை பேர் சொல்றாங்க? அருமையான அப்பன் இயேசு ஆபிரகாமை ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே மிக அழகாய் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த அருமையான தெய்வம் நீ உன்னுடைய தேசத்தையும் உன் ஜனங்களையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். உன்னை அந்த தேசத்திலே மிகப்பெரிய பெரியவனாய் ஆக்குவேன் என்று சொன்னார். உன் பெயரை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொன்னார். அருமையான தெய்வம் சொல்லுகிறார், உன்னை எவன் சபிக்கிறானோ அவனை நான் சபிப்பேன், எவன் உன்னை ஆசீர்வதிக்கிறானோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கேட்கப்பட்ட சத்தியத்தின் மூலமாக அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, உங்களுக்காக யோபு 6:24 சொல்லுகிறது, நான் எதிலே தவறினேன்,
எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், தவறின இடத்தை எனக்கு காண்பீங்கள் என்று யோபு சொல்லுகிறார். அருமையான தெய்வம் தவறி போகிற இடத்தை காமிப்பதற்குத்தான் பிரசங்கம். நாம் எங்கோ ஒரு இடத்திலே விழுந்திருக்கிறோம், நம்முடைய ஊழியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. அந்த தரிசனத்தை கண்டுபிடிப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட பிரசங்கியார்களை வைத்து அருமையான தாசன் இந்த கூட்டத்தை நடத்துகிறார். ஏனென்றால் தரிசனம் இல்லாத இடம், குறித்த காலத்திலே தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போகும். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே தேவன் தரிசனம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு அருமையான ஊழியக்காரர் சொன்னார், 41 உயிர்கள் இன்றைக்கு நாசமடைந்திருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் போகிறார்கள், கூட்டம் கூடுகிறார்கள், அதிலே கூட்டம் கூடுவது இல்லை. ஆனால் அன்றைய காலத்திலே பவுலும் சீலாவும் வேதத்தை ஜனங்களுக்கு தீவிரமாய் பிரசங்கித்தார்கள். அவர்கள் அபிஷேகம் பெற்றதினாலே அதை பொறுக்க முடியாமல் அற்புத அடையாளம் செய்கிற அடையாளங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் நம்முடைய வம்சத்தை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டார்கள். தொழுமரத்திலே தலைகீழாக தொங்க வைத்து கட்டி அடித்தார்கள். ஆனால் அவர்கள் அதிகாரியிடத்திலே போகவில்லை, யாரோ ஒரு காவல்துறை இடத்திலே போகவில்லை. அவர்கள் ஒரே ஒரு ஜெபம் பாடி செபித்து துதித்தார்கள். சிறைச்சாலையினுடைய கதவு 2ஆக பிளவுண்டது. காவல் காத்தவன் தன்னை கெடுத்துக் கொள்ளும்படியாக எத்தனம் செய்கிறார். அந்த இரவிலே பவுல் சொல்லுகிறார், உன்னை கெடுத்துக் கொள்ளும்படியாக எந்த எத்தனமும் செய்யாதே, எந்த ஒரு எத்தனமும் செய்யாதே. நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களை சிறைக்குள்ளே போட்டவன் எதற்காக போட்டான் என்பதை தெரிந்து கொள்ளாமல், சிறைச்சாலையிலே போட்டது எதற்கு என்று தெரிந்து கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டோம் என்று சொன்னார். அவர்களுக்கு வார்த்தை போகிறது, அவர்களை எப்படியாவது வெளியிலே அனுப்பிவிடு என்று. ஏனென்றால் அவன்தான் கிறிஸ்தவன். இன்றைக்கு கூட யோசேப் விஜய் அவன் கிறிஸ்தவன், அவன் ஆதியிலே கிறிஸ்தவன், அவன் தகப்பன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்கு அவன் பிரசங்கித்தால் ஆண்டவர் மகிமைப்படுவார். உலகத்துக்கு பிரசங்கிக்கிறதுனால வேதனை வரும், சோதனை வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் வரும். உலகத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஊழியக்காரர்கள் கூடுகிற கூட்டத்தை விட, நம்முடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை விட உலகத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் மாறி உரைத்த மழையானது வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை என்ன செய்ய வேண்டுமோ அது செய்துவிட்டு என்னிடத்தில் வரும். எத்தனை ஊழியக்காரனை இந்த 10 ஆண்டு காலமாக இவர் கூப்பிட்டு அழைத்திருப்பார், என்ன செலவிட்டிருப்பார், எத்தனை முறையிலே செலவாக்கம் செய்திருப்பார் என்று கவனித்து எங்கே கிடைக்கும் பரிசு என்றால் பரலோகத்திலே கிடைக்கும் பரிசு. நல்ல இளம் இளைஞன், நன்றாய் பேசினீர், எங்களுடைய ஊழியத்திற்கு முன்பாக நீங்கள் பாதி வயது இருப்பீர்கள், ஆனால் பாரம்பரியத்தை உடைத்து எறிகிற பிரசங்கிகளாய், பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறவர்களாய் என்னையும் அருமையான அன்பு சகோதரர் ஆரோன் காசியையும் ஊழியர் முகாம்களை நடத்துவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே உறுதிப்படுத்துகிறார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எப்பொழுது உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக வருவார். மைக்க பிடிச்சாரு. ஆகவே இன்றைய நாட்களிலே கேட்ட சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தில் விடுதலை ஆவீர்கள். அழகா எடுத்தாரு பாயிண்ட். ஆனா அவர் பேசுறது பார்த்தா இடி முழக்கம். பவுலே வந்துட்டாருன்னு நான் நினைச்சேன். ஆனால் ஜெபம் ஜெயிக்கும். ஜெபத்தை நீங்கள் தூக்கி நிறுத்தினால், அருமையான தெய்வம் சொல்லுகிற வார்த்தையை ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். சங்கீதம் 34:6,
இந்த ஏழை கூப்பிட்டான், அவர் இறங்கி வந்து என்னை விடுதலை பண்ணினார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நேரங்கள் கடந்து போனது, அதனால அவர் பேச விட்டா பேசிக்கினே இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேணும்னா அடுத்த மாசம் அவரே செய்தி கொடுக்க விட்டுடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இமட்டுமாய் நம் நடத்தின தேவனுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நல்லவர். எத்தனையோ பிரயாசங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், இதில் பங்கு கொள்ள வைத்திருக்கிறார். இந்த ரகபோத் வெல்ஃபேர் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதமாக ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். ஐயாவும் நான் குடும்பத்துக்கு முன்னாலே அவர் கொடுத்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு